டாக்கரோட கான்செப்ட்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். தென் லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் பேக்கப் கான்செப்ட்ஸ்னா என்ன அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம். எப்படி பேக்கப் எடுக்கிறது, அந்த பேக்கப்ல ஆன்லைன் பேக்கப்னா என்ன, ஆஃப்லைன் பேக்கப்னா என்ன, ஆன்லைன் பேக்கப்னா என்னன்னு பார்த்துருந்தோம். தென் எப்படி ஒரு கண்டெய்னரை இமேஜா கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றத நம்ம கான்செப்ட் பார்த்துருந்தோம். தென் டாக்கர் ஃபைல், எப்படி ஒரு பேசிக் டாக்கர் ஃபைல் எழுதுறது அப்படின்னு நம்மன்றதை பார்த்துருந்தோம். ஓகேங்களா? அந்த டாக்கர் ஃபைல்ல சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் நம்ம லாஸ்ட் இதில் நம்ம கவர் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரம்மு, அப்புறம் யூசரு, மெயின்டைனரு, லேபிள், இதெல்லாம் நம்ம வந்து பார்த்துருந்தோம். அண்ட் நான் உங்களை சில ஒரு கண்டென்ட் பார்க்க சொல்லியிருந்தேன். என்ன பார்க்க சொல்லியிருந்தேன்? என்ட்ரி பாயிண்ட்னா என்ன, சிஎம்டி கமாண்ட்னா என்னன்றதை பார்க்க சொல்லியிருந்தேன். நம்ம ஒரு ஏன்னா அது இருக்கிறதுலே டாக்கர்ல ரொம்ப மோஸ்ட்லி கேட்குற கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 4 இதுல இருந்து தான் கேட்பாங்க. வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆஃப் என்ட்ரி பாயிண்ட் அண்ட் சிஎம்டி, ஆட் அண்ட் காப்பி அப்படின்னு தான் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோஸ்ட்லி வந்து கேட்குற ஒரு கொஸ்டின். அப்ப நான் லாஸ்ட் கிளாஸ்ல இதை ஒரு ஓவர்வியூவா நீங்க பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். என்ன பார்த்துட்டு வந்தீங்க இதுல இருந்து? என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க இந்த என்ட்ரி பாயிண்ட் அண்ட் சிஎம்டி கமாண்ட்ல நீங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க? உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் என்ன இதுல? டு பி ஃப்ராங்க், யாரு பார்த்தேன் பார்க்கல? பாத்தீங்களா? நான் சொல்லவே இல்லையா? சொன்னனா? பாத்தீங்களா பார்க்கலையா? பார்க்கல. அதுல வந்து மட்டும் அதுதாங்க 2 முக்கியம். அதையே பார்க்கலன்ட்டீங்க. சரி, ஆன்லைன்ல லைக் விஜய், அரவிந்த், மாறன், என் பேட்ச் பசங்க யாருன்னு எனக்கே தெரியலையே. விஜய். என்ட்ரி பாயிண்ட் வந்து நம்ம கண்டெய்னருக்குள்ளார இன்சைடா எக்ஸிக்யூட் ஆகும். அதே மாதிரி நம்மளால ஓவர் ரைட் பண்ண முடியாது ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தேன். ஓகே. கமாண்ட் வந்து நம்ம வந்து சிஎம்டி வந்து நம்ம ஓவர் ரைட் பண்ண முடியும். ஆனா அந்த ஆர்குமெண்ட்ஸ் வந்து என்ட்ரி பாயிண்ட் ப்ராசஸ்க்கு கொடுக்குற ஆர்குமெண்ட்ஸா சிஎம்டி ஃபங்க்ஷன் ஆகும். ஓகே ஓகே டன். ஓரளவுக்கு கரெக்ட் தான். ஓகே, நீங்க என்ன வேற யாராவது பாத்தீங்களா? அரவிந்த் பார்த்ததா சொல்லியிருக்காரு. நீங்க விஜய், மாறன் அண்ட் அருண், நீங்களா நம்ம பேட்ச் தானே? சொல்லுங்கப்பா. சீஷான் இன்னும் மிஸ் பண்ணிட்டப்பா, நீ சொல்லுப்பா. நீங்களாம் பாத்தீங்களா அத? எஸ் ஆர் நோ? ஆன்லைன் எஸ் ஆர் நோ? மத்தவங்க அரவிந்த் பார்த்தாரு, மத்தவங்க? ஹலோ ஹலோ, கேக்குதா? சொல்லுங்கப்பா. நான் பார்த்தேன், நான் கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். சரி, ஓகே, பார்க்கல. ஓகே, பார்த்தேன். ஆனா சுத்தமா புரிய மாட்டேங்குது. சுத்தமா புரியலையா? ஆமா. சரி, ஓகே ஓகே டன். ஓகே, பரவாயில்ல. பார்த்த வரைக்கும் அட்லீஸ்ட் பார்த்தேன்னு சொன்னீங்களே, இதே சந்தோஷம் தான். சரி, நம்ம எப்படி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நம்ம வந்து பேசுவோம். ஏன்னா இது வந்து டு பி ஃப்ராங்க், இது வந்து யார் ஒரு பக்கம் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அந்த அளவுக்கு கொஞ்சம் கான்செப்ட் என்னதான் ஒரு அளவுக்கு புரிஞ்ச மாதிரி இருந்தாலும் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அதே புரியாத மாதிரியே இருக்கும். என்னடா அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இந்த என்ட்ரி பாயிண்ட் சிஎம்டியும். ஓகே, நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் நம்ம வந்து ஒரு டாக்கர் ஃபைல் எழுதுறதா நம்ம பார்க்க போகிறோம். இந்த வாட்டி அந்த இன்புட் ஃபங்க்ஷன்ஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெர்மினல் கான்செப்ட்ஸ்னா என்னன்றதை பார்க்குறோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக்கர் ஃபைல் நம்ம எழுதுறோம். அதுக்கான டாக்கர் ஃபைலில் நான் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கேன்னு பாருங்க. லைக் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கேன்? ஃப்ரம் பைத்தான் 3 அப்படின்ற இமேஜ், இதுதான் பேஸ் இமேஜ். பைத்தான் 3ன்றது பேஸ் இமேஜ். அந்த பேஸ் இமேஜை நான் எடுக்கிறேன். அதுக்கு நான் யூசிங் த இன்ஸ்ட்ரக்ஷன் கால்ட் அஸ் ஃப்ரம். ஓகேவா? இந்த பேஸ் இமேஜை ரெஃபரன்ஸா வச்சு எனக்கு என்ன கிரியேட் ஆக போகுது? ஒரு இமேஜ் கிரியேட் ஆக போகுது. அந்த இமேஜ்ல நான் என்ன பண்ணியிருக்கேன்? ஒரு ஒர்க்கிங் டைரக்டரி ஒன்று செட் பண்ணுங்க. ஒர்க்கிங் டைரக்டரினா என்னன்னா, அந்த இமேஜ்ல நான் ஒர்க் பண்றதுக்காக ஒரு ஸ்பேஸ் இடத்த கிரியேட் பண்ணி கொடுங்க. என்ன ஸ்பேஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன்? யூசர் சோர்ஸ் ஆப். ஓகேவா? லைக் இப்போ இங்க பாத்தீங்கன்னா, லைக் நம்ம வந்து டாக்கர் இமேஜஸ் கொடுப்போம். என்கிட்ட அந்த எஸ்டிடிபிடி இமேஜ் இருக்கா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டாக்கர் ரன் -itd
-p போர்ட் ஃபார்வர்டிங் நம்பர் கொடுத்து நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்றேன்னு வைங்க. ஒரு கண்டெய்னர் கிரியேட் ஆயிடுச்சு. நான் வந்து என்ன பண்றேன் docker exec -it கண்டெய்னர் ஐடி காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு /bin/bash அப்படின்னு கொடுக்குறேன்னு வைங்க. இப்போ நான் வந்து ஒரு கண்டெய்னருக்குள்ள இருக்கேன். நான் எங்க இருக்கேன்? யூசர் லோக்கல் அப்பாச்சி. இதுதான் என்னது ஒர்க்கிங் டைரக்டரி. இந்த ஒர்க்கிங் டைரக்டரி நீங்க செட் பண்ணதா? இது யாரோடது? அதுவா செட் பண்ணதா? அதுவா செட் பண்ணது கிடையாதுப்பா. இந்த STTPDன்ற இமேஜ் எடுத்தீங்க இல்லையா, அப்பாச்சின்ற கம்பெனி அவங்க வந்து இமேஜா வச்சிருக்காங்க இல்லையா, அவங்க செட் பண்ணி வச்சிருக்கிறது, அவங்க செட் பண்ணுது. அதனாலதான் நீங்க வந்து கண்டெய்னர் கிரியேட் பண்ணும்போது நீங்க இந்த இடத்துல லேண்ட் ஆகுறீங்க. இப்ப நான் அதே மாதிரி என்ன பண்றேன், ஒரு இமேஜ் கிரியேட் பண்றேன். அப்ப அந்த இமேஜை பேஸ் பண்ணி ஒரு கண்டெய்னர் யாராவது கிரியேட் பண்ணாங்கன்னா அவங்க எங்க வந்து லேண்ட் ஆகணும்? யூசர் சோர்ஸ் ஆப். புரியுதா? இது நம்ம செட் பண்றது, இது நம்மளா செட் பண்றது தான். ஓகேங்களா? அப்ப நான் யூசர் சோர்ஸ் ஆப் அப்படி மோஸ்ட்லி இதுதான் எல்லா இதுலயுமே அதிகமா செட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சோ யூசர் சோர்ஸ் ஆப் அப்படின்னு சொல்லி நான் வந்து செட் பண்றேன். ஓகே, தென் நெக்ஸ்ட் என்ன பண்றேன்? அப்ப வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆஃப் காப்பி அண்ட் ஆட் அப்படின்னு கேட்பாங்க. காப்பி அண்ட் ஆட் அதாவது என்கிட்ட ஒரு ஃபைல் இருக்கு, என் லோக்கல் மிஷின்ல ஒரு ஃபைல் இருக்கு அப்படின்னா அந்த ஃபைல நான் கஸ்டமைசபிளா கிரியேட் பண்ண போற இமேஜ்க்குள்ள என்ன பண்ண போறேன்? காப்பி பண்ணணும். புரியுதா? நான் ஒரு இமேஜ் கஸ்டமைசபிளா கிரியேட் பண்ண போறேன், அந்த இமேஜ்க்குள்ள நான் வச்சிருக்கிற இந்த ஃபைல் வரணும். அப்ப அதுக்கு நான் என்ன பண்றேன்? காப்பி அப்படின்ற இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை பாஸ் பண்றேன். ஓகேங்களா? இதுவே ஆட் என்ற இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னா, it will download the content to the image. It will download some application into that image. For example, என்கிட்ட இந்த Tomcat அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் இருக்குன்னு வைங்க. Tomcat நார்மலா நீங்க என்ன பண்ண முடியாது, டவுன்லோட் பண்ண முடியாது. நார்மலா வந்து m install அப்படின்ற கமாண்ட்லாம் கொடுக்க முடியாது. அது ஒரு ஆப் சர்வர். அப்ப இதோட லிங்க் அட்ரஸ் தான் நீங்க என்ன பண்ணணும்? காப்பி பண்ணி என்ன பண்ணுவீங்க? என்ன கமாண்ட் கொடுப்பீங்க டவுன்லோட் பண்றதுக்கு? டூப்ளிகேட் அப்படின்ற கமாண்ட் கொடுத்து டவுன்லோட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? டூப்ளிகேட் அப்படின்ற கமாண்ட் கொடுத்து டவுன்லோட் பண்ணுவீங்க. எனக்கு இந்த Tomcat அப்ளிகேஷன் எனக்கு வந்து லோக்கல்ல டவுன்லோட் ஆகணும். நான் கிரியேட் பண்ண போற இமேஜ்க்குள்ள எனக்கு என்ன ஆயிடும்? டவுன்லோட் ஆகும். அப்ப எப்படி பண்ணுவீங்க? சொல்ற கான்செப்ட் புரியுதா? என்கிட்ட ஒரு ஆப் சர்வர் நான் டவுன்லோட் பண்ணணும், அதை என்னோட லோக்கல் சர்வர்ல நான் பண்ணக்கூடாது. நான் கிரியேட் பண்ண போற கஸ்டமைசபிள் இமேஜ்ல எனக்கு என்ன ஆகும்? அது டவுன்லோட் ஆகும். ஒரு ஃபைல் பாத்ல போய் டவுன்லோட் ஆகும். அப்ப எப்படி பண்ணுவீங்க? அப்ப அந்த மாதிரி ஒரு சினாரியோஸ்க்கு யூஸ் பண்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆட் அந்த URL அப்புறம் இதோட ஃபைல் பாத் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஃபைல் பாத்ல அது என்ன ஆகும்? டவுன்லோட் ஆகும். அப்ப ஆட்னா என்ன, காப்பினா என்ன? ஆடுக்கும் காப்பிக்கு என்ன டிஃபரன்ஸ் தெரியுது? இப்ப ஆடுக்கும் காப்பிக்கு இப்ப என்ன டிஃபரன்ஸ் சொல்லுங்க. டவுன்லோட் பண்ணி உள்ள கொண்டு போறீங்களா? ஆடுக்கும் காப்பிக்கும் என்ன டிஃபரன்ஸ் கிளியரா சொல்லிட்டேன். காப்பினா என்கிட்ட லோக்கல்ல ஒரு ஃபைல் இருக்கு, அந்த ஃபைலை நான் என்ன பண்றேன்? என்னோட இமேஜ் நான் கிரியேட் பண்ண போற இமேஜ்க்குள்ள கொண்டு போறேன், அது காப்பி. ஆடுனா என்ன? என்கிட்ட ஒரு டவுன்லோடபிள் ஃபைல் இருக்கு, ஆன்லைன்ல இருந்து ஒரு ஃபைலை டவுன்லோட் பண்ணணும், ஒரு அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணணும். அந்த டவுன்லோடபிள் ஃபைலை நான் என் லோக்கல்ல டவுன்லோட் பண்றதுக்கு பதிலா நான் கிரியேட் பண்ண போற இமேஜ்ல எனக்கு என்ன ஆக போகுது? டவுன்லோட் ஆகி வரணும். அதுக்கு நான் என்ன யூஸ் பண்றேன்? ஆட். அப்ப ஆடுக்கும் காப்பிக்கும் என்ன டிஃபரன்ஸ்? காப்பி இன்ஸ்ட்ரக்ஷன் will allow you to copy a file from local server to image. அப்ப ஆட்னா நம்ம ஆன்லைன்ல இருந்து நம்மளால காப்பி பண்ண முடியும். It will download the online content to that image. For that purpose, for downloading the online contents into the image, we can use what instruction? Add. புரியுதுங்களா? Then next வந்து entry point. Entry pointல நான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த Python 3 and வந்து பாத்தீங்கன்னா test.py இது வந்து ஒரு எக்ஸிக்யூட் மாதிரி நான் வச்சிருக்கேன். ஓகேங்களா?
இந்த டாக்கர் ஃபைலை நான் ரன் பண்ணும்போது எனக்கு ஒரு இமேஜ் கிரியேட் ஆயிடும். ஓகேங்களா? அந்த இமேஜை பேஸ் பண்ணி நான் வந்து ஒரு கண்டெய்னர்ஸ் கிரியேட் பண்றேன் அப்படின்னா அந்த இமேஜ்ல இந்த ஃபைல்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸிக்யூட் நடந்துடும். இந்த பைத்தானோட டிபெண்டன்சிஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா எனக்கு என்ன ஆகும், எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சிடும். அதை என்னால ஓவர் ரைட் பண்ண முடியாது. கண்டெய்னர் கிரியேட் பண்ணும்போது நான் சொல்றேன். ஓகேங்களா? இமேஜ் கிரியேட் ஆயிடும். இமேஜை பேஸ் பண்ணி நீங்க கண்டெய்னர் கிரியேட் பண்ணுவீங்க. அந்த டைம்ல நீங்க ஏதாவது ஒரு ஆர்குமெண்ட் கொடுத்து அதை மாத்த ட்ரை பண்றீங்க அப்படின்னா உங்களால மாத்த முடியாது. அதான் இட் கான் பி ஓவர் ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்மளால ஓவர் ரைட் பண்ண முடியும். நம்மளால ஓவர் ரைட் பண்ண முடியும் யூசிங் த கமாண்ட் லைக் -entry point அப்படின்னு சொல்லி ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம்னா அதை ஓவர் ரைட் பண்ண வைக்கலாம். சிஎம்டி கமாண்ட் அப்படின்றது என்னன்னா இப்ப இது சேம், இதுவும் எக்ஸிக்யூட் ஆகிற மாதிரி தான். ஆனா we can able to overwrite. நீங்க கண்டெய்னர் கிரியேட் பண்ணும்போது அடிஷ்னலா நீங்க என்ன பண்ணலாம், சில ஆர்குமெண்ட்ஸை பாஸ் பண்றதுனால உள்ள இருக்கிற கண்டென்ட்டை உங்களால என்ன பண்ண முடியும், சேஞ்ச் பண்ண முடியும். ஆனா என்ட்ரி பாயிண்ட்ல இருக்கும்போது அது என்ன பண்ண முடியாது, சேஞ்ச் பண்ண முடியாது. இதுதான் சொல்லுவாங்க, நான் வந்து ஒரு டாக்கர் ஃபைல் எழுதி நான் ஒரு கண்டென்ட்டை வந்து என்ட்ரி பாயிண்ட்ல போட்டிருக்கேன் அப்படின்னா அந்த கண்டென்ட்டை நான் கண்டெய்னர் கிரியேட் பண்ணும்போது மாத்த ட்ரை பண்ண முடியாது. ஆனா இதுவே நான் வந்து சிஎம்டி கமாண்ட்ல போடும்போது அதை நான் வந்து என்ன பண்ணலாம், மாத்தலாம், சேஞ்ச் பண்ண முடியும். அதுதான் இட் கேன் பி ஓவர் ரைட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரிங்களா? அதுதான் இந்த என்ட்ரி பாயிண்ட்டுக்கும் சிஎம்டிக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். நான் வந்து இந்த என்ட்ரி பாயிண்ட் யூஸ் பண்ணி நான் பண்ணியிருக்கேன், இது எக்ஸிக்யூட் ஆகிற மாதிரி. இப்போ இந்த டாக்கர் ஃபைலை நான் ரன் பண்றேன். இப்போ எனக்கு இந்த டாக்கர் ஃபைல் ரன் பண்ணா எனக்கு என்ன நடக்கும், வாட் வில் ஹேப்பன், ஒரு பேஸ் இமேஜ் எனக்கு எடுக்க போகுது, பைத்தான் பேஸ் இமேஜ் எனக்கு எடுக்க போகுது. அந்த பேஸ் இமேஜ்ல எனக்கு ஒரு ஒர்க்கிங் டைரக்டரி செட் பண்ண போறேன். தென் ஆஃப்டர் தட் ஒரு லோக்கல் ஃபைல் நான் வச்சிருக்கேன். அந்த ஃபைலை நான் வந்து அந்த ஒர்க்கிங் டைரக்டரியில காப்பி ஆக போகுது. நாலாவது என்ட்ரி பாயிண்ட்ல நான் அந்த ஃபைல்ஸ் வச்சிருக்கிறதுனால அது எக்ஸிக்யூட் ஆகிற மாதிரி செட் பண்ணிருக்கேன். அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ இது ஒரு சின்ன டாக்கர் ஃபைல் யூசிங் த என்ட்ரி பாயிண்ட் வச்சு நீங்க பண்ணிருக்கீங்க. இதே நீங்க சிஎம்டி வச்சும் பண்ணலாம். சிஎம்டி இந்த இடத்துல என்ட்ரி பாயிண்ட் பதிலாக சிஎம்டின்னு கொடுத்தா சிஎம்டி வச்சு எக்ஸிக்யூட் ஆகும். அவ்வளவுதான். சரிங்களா? அப்ப இதை நான் அப்படியே எக்ஸிக்யூட் பண்றேன், இதை அப்படியே காப்பி பண்றேன். டாக்கர் ஃபைல் எப்படி எழுதுவீங்க, ஆல்ரெடி நம்ம கிட்ட ஒரு டாக்கர் ஃபைல் இருக்கு. நான் அந்த டாக்கர் ஃபைலை எடிட் பண்றேன். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா டாக்கர் ஃபைல்ஸ் செப்பரேட்டா தனித்தனியா கிட்டப்ல வச்சிருப்பாங்க. நான் இங்க ஒரே ஒரு டாக்கர் ஃபைல் வச்சிருக்கேன் அப்படின்றதுனால அதை நான் ரீரைட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா ஆல்ரெடி சொல்லிட்டேன், டாக்கர் ஃபைல் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்கேன், டாக்கர் ஃபைல் அந்த நேம் அப்படிதான் இருக்கணும். அந்த இடத்துல போயிட்டு நீங்க ரீசேஞ்ச், இப்போ டாக்கர் ஃபைல் அங்கே ஒன்று இருக்கு, நான் ஒன்று டாக்கர் ஃபைல் 1 அடுத்த டாக்கர் ஃபைல் இதுக்கு டாக்கர் ஃபைல் 2 அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அப்படி பண்ணீங்கன்னா அது எக்ஸிக்யூட் ஆகாது. டாக்கர் ஃபைலோட ஃபார்மேட்டே என்னது, கேபிட்டல் டி ஃபைல், டாக்கர் ஃபைல், அவ்வளவுதான். அதை வந்து தனித்தனியா என்ன பண்ணுவாங்கன்னா செப்பரேட்டா வச்சிருப்பாங்க. கிட்டப்ல ஸ்டோர் பண்ணும்போது செப்பரேட்டா ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்ப அதை ஈஸியா டிஃபரன்ஷியேட் ஆயிடும், ஒரு ஃபோல்டருக்குள்ள இருக்கும். பட் இதுவே நான் இங்க ஒரே ஃபோல்டர்ல வச்சிருக்கேன்றதுனால நான் ரீரைட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், வேற எதுவும் இல்லை. ஓகேங்களா? எஸ்கேப். அப்படி இல்லைன்னா இந்த டாக்கர் ஃபைல் இந்த ஃபோல்டருக்குள்ள இருக்கா, அதை அப்படியே விட்டுட்டு நான் என்ன பண்ணணும், வேற ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ள என்ன பண்ணிக்கணும், டாக்கர் ஃபைல் கிரியேட் பண்ணணும். ஏன்னா ஒரே ஃபோல்டர்ல 2 டாக்கர் ஃபைல் வச்சுட்டு இருக்க முடியாது. ஓகேங்களா? தென் WQ கொடுத்து சேவ். இப்போ நான் என்ன பண்றேன், ரன் பண்ணணும். டாக்கர் ஃபைல் பில்ட் பண்ற கமாண்ட் என்ன, டாக்கர் ஃபைல் பில்ட் பண்ற கமாண்ட் என்ன, டாக்கர் பில்ட் -t இமேஜோட நேம், நம்மளோட இமேஜ் நம்ம கிரியேட் பண்ண போற இமேஜ் நேம் என்ன நேமோ அந்த நேம் கொடுத்துக்கோங்க. தென் வெர்ஷன்ஸ் நீங்களே செட் பண்ணிக்கோங்க. தென் எந்த ஃபைல் பாத்ல டாக்கர் ஃபைல் இருக்கு, எந்த ஃபைல் பாத்ல இருக்கு, இந்த ஃபைல் பாத்ல இருக்கு, pwd கொடுத்து செக் பண்ணிக்கோங்க எங்க இருக்கு, ரூட்ல இருக்கு. அப்ப கொடுக்கும்போது டாக்கர் பில்ட் -t என்ன கொடுக்கணும், py images 1.0/root கொடுத்து என்டர் அடிச்சீங்கன்னா இந்த பில்டிங் கண்டெக்ஸ்ட் நான் செட் பண்ணியிருக்கேன் அந்த ஃபைல்ஸ் அந்த கண்டென்ட் எல்லாமே டாக்கர் டீமியானுக்கு போயிடும். டாக்கர் டீமியான் எனக்கு 1 by 1 அதை எக்ஸிக்யூட் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பேஸ் இமேஜை புல் பண்ணி எடுக்கும். தென் அந்த பேஸ் இமேஜ்ல எனக்கு என்ன நடக்கும், ஒரு ஒர்க்கிங் டைரக்டரி செட் பண்ணும். தென் அதுக்கப்புறம் அந்த ஒர்க்கிங் டைரக்டரிக்குள்ள ஒரு ஃபைலை காப்பி பண்ணும். அந்த வெர்ஷன் நம்பர் கொடுக்குறேன், வெர்ஷன் நம்பர் கொடுத்துருக்கீங்க, அது நம்மளே கொடுக்கறது தானே, நம்ம செட் பண்றது டாக் நேம், நம்ம செட் பண்ற டாக் நேம்.
ஓகேங்களா? நான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு 1.0ன்னு செட் பண்ணியிருக்கேன். நீங்க உங்க அண்டர்ஸ்டாண்டிங் என்னவோ அதை நீங்க செட் பண்ணிக்கலாம். அது உங்க யோர் விஷ் தான் அது. இப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன நடக்குது? ஏதோ இடத்துல ஃபெயில் ஆயிருக்கு. காப்பி ஃபெயில்டு வந்திருக்கு. ஏன் என்ன ஃபெயில் வந்திருக்கு? test.py ஃபைலே இல்லன்னு சொல்றாங்க. test.py ஃபைலே இல்ல. ஸோ இப்படிதான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இப்ப டாக்கர் பேஸ் பண்ணி ஒரு டாக்கர் ஃபைல் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா நீங்க கரெக்டா அந்த டாக்கர் ஃபைலுக்கு இன்புட் கொடுத்தாதான் அது ஒரு இமேஜா உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும். அப்படி இல்லைன்னா அந்த இமேஜ் உங்களுக்கு ப்ராப்பரா கிரியேட் ஆகாது, பாதியிலே நின்றுடும். ஓகேங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு எரர் அடிக்கும், ப்ராப்பரா இல்ல, நீங்க வந்து கொடுத்துருக்கிற இன்புட்ஸ், என்னோட டாக்கர் ஃபைல்ல நீங்க கொடுத்துருக்கிற இன்புட்ஸ் வந்து ப்ராப்பரா இல்ல. அதுதான் எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு டாக்கர் ஒரு இமேஜ் கிரியேட் பண்ண போறாங்க, ஒரு அப்ளிகேஷன் வந்து இமேஜா மாற போகுது அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் தேவையான எல்லாமே அந்த கிட்டப்ல இருக்கும். அந்த கிட்டப்ல இருக்கிற கண்டென்ட்டை பேஸ் பண்ணி தான் டாக்கர் ஃபைல் என்ன பண்ணும், ஒரு இமேஜை கிரியேட் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. அது எல்லாத்தையுமே அப்ளிகேஷனா மாற்றி ஒரு இமேஜா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். அந்த இமேஜை நீங்க என்ன பண்றீங்க, கண்டெய்னரா கொண்டு வரீங்க. அப்ப அந்த டாக்கர் ஃபைல் எழுதுறத கிளியரா எழுதிட்டீங்க அப்படின்னா அது கிளியரா பண்ணும். இல்லைன்னா இந்த மாதிரி தான் எரர் அடிக்கும். இதுல என்ன எரர் அடிச்சிருக்கு, நம்ம கிட்ட test.py ஃபைலே நீங்க கொடுக்கல, the file does not exist அப்படின்னு சொல்லி உங்களுக்கு என்ன பண்ணுது, எரர் அடிக்குது. அப்ப என்கிட்ட உண்மையில அந்த ஃபைல் இல்ல, இருந்ததுன்னா எனக்கு வந்திருக்காது. என்கிட்ட அந்த ஃபைல் இருக்கா, இல்ல. அப்ப நான் என்ன பண்ணணும், அந்த ஃபைலை கிரியேட் பண்ணணும். vi test.py அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணிட்டு தென் நான் சும்மா ஒரு இன்புட் ஃபங்க்ஷன்ஸ் மாதிரி நான் கொடுக்குறேன். இது ஒரு இன்புட் ஃபங்க்ஷன் வாங்குற மாதிரி நான் இங்க செட் பண்றேன். ஒரு இன்புட் ஃபங்க்ஷன் வாங்குற மாதிரி செட் பண்ணிட்டு :wq save அப்படின்னு கொடுத்து சேவ் பண்ணு. இப்போ அகைன் நான் என்ன பண்றேன், அதை பில்ட் பண்றேன். அகைன் கண்டெக்ஸ்ட் போகுது, எந்த இடத்துல எனக்கு விட்டனோ அங்கேருந்து எனக்கு வந்து கண்டினியூ ஆகும். எந்த இடத்துல விட்டனோ அந்த இடத்துல எனக்கு கண்டினியூ ஆகி எனக்கு என்ன பண்ணிடுச்சு, டேக் பண்ணி முடிச்சிருச்சு. அப்ப செக் பண்ணி பாருங்க, டாக்கர் இமேஜஸ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா யூ கேன் கெட் த இமேஜ். 1.1 சொல்லி இமேஜ் இருக்கா? அப்ப இந்த இமேஜை பேஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம், கண்டெய்னர் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்ப கண்டெய்னர் கிரியேட் பண்ற கமாண்ட் என்ன, டாக்கர் ரன். இப்ப நான் -itd கொடுக்கல, நான் வெறும் டாக்கர் ரன் மட்டும் கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன்னா அந்த py இமேஜ், நம்ம என்ன இமேஜ்னா py இமேஜ் வெர்ஷன் 1.0 நான் எதுவுமே மென்ஷன் பண்ணல, வெறும் டாக்கர் ரன், அந்த -itdலாம் எதுவுமே மென்ஷன் பண்ணல, வெறும் டாக்கர் ரன் py இமேஜ் கொடுத்து என்டர் அடிக்கிறேன். என்ன காமிக்குது, இந்த ட்ரேஸ் பேக் வந்து செட் பண்ண உங்களுக்கு வந்து எரர் வந்திருக்கு. என்னென்ன இன்புட் ஃபங்க்ஷன் இருக்கு, அந்த ஃபைல்ல என்ன இருக்கு, ஒரு இன்புட் ஃபங்க்ஷன் இருக்கு. அப்ப நான் என்ன கொடுக்கணும், -i கொடுக்கணும். -i தானே இன்புட்டு, நான் t கொடுக்கல, வெறும் -i மட்டும் கொடுக்குறேன். வெறும் -i மட்டும் கொடுக்குறேன். என்ன இருக்கு, என்டர் நேம்னு வருதா? இப்போ நான் ஒரு நேம் என்டர் பண்றேன்னு வைங்க, அவ்வளவுதான். இப்போ இன்னைக்கு எனக்கு இதை பேஸ் பண்ணி ஒரு கண்டெய்னர் ஏதாவது கிரியேட் ஆயிருக்குமா அப்படின்னு பார்த்தா ஏதாவது கண்டெய்னர் ஏதாவது கிரியேட் ஆயிருக்கா, டாக்கர் ரன் கொடுத்து கண்டெய்னர் கமெண்ட் தானே கொடுத்துருக்கேன், ஏதாவது கண்டெய்னர் கிரியேட் ஆயிருக்கா, கிரியேட் ஆகாது. ஏன், பிகாஸ் நான் என்ன மென்ஷன் பண்ணல, டீனா என்னது, டெர்மினல். ஓகேங்களா? கண்டெய்னரா எனக்கு கிரியேட் ஆகும், கண்டெய்னரா எனக்கு மாறணும், ஆனா டி மென்ஷன் பண்ணல. அப்ப அகைன் இப்ப நான் என்ன பண்றேன், -itd அப்படின்னு கொடுக்குறேன். -itd னா என்னது அப்படின்னா detached பேக்ரவுண்ட் ஆப்ரேஷன். ஓகேங்களா? கண்டெய்னர் எனக்கு வந்து பேக்ரவுண்ட்ல ரன் ஆகணும். இப்போ நான் டாக்கர் ps கொடுக்குறேன்னு வைங்க, கண்டெய்னர் ஒன்று கிரியேட் ஆயிருக்கா, அப்போ அதுக்கான ஃபைல்ஸ் எல்லாமே எனக்கு எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. இப்போ நான் டாக்கர் exec -it கொடுத்தாதான் டெர்மினல் ஓப்பன் ஆகும். நான் வெறும் -i மட்டும் கொடுக்குறேன், டெர்மினலுக்கான இதுவே போடல, வெறும் -i கண்டெய்னர் ஐடி கொடுக்குறேன், /bin and /bash அப்படின்னு கொடுக்குறேன். டெர்மினலுக்கான இது மட்டும் கொடுக்குறேன், பேஷ் டெர்மினல் மட்டும் செட் பண்றேன். ஓகேங்களா? இப்போ நான் என்டர் அடிக்கிறேன். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டெய்னருக்குள்ள தான் இருக்கேன், ஆனா என்னால் கண்டெய்னரை பார்க்க முடியுதா, இல்ல. ஏன்னா பிகாஸ் நான் என்ன மென்ஷன் பண்ணல, டி மென்ஷன் பண்ணல, பிகாஸ் டி ஃபார் டெர்மினல். நான் என்ன டெர்மினல்ல நான் அதை ஓப்பன் பண்ணணும் நான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன், ஆனா அதுக்கான இன்புட் இங்க கொடுக்கணும், நான் டீன்றது கொடுக்கணும், அதான் -it. அப்ப இந்த இடத்துல வேணா ls கொடுத்து காமிக்கிறேன் பாருங்க, அதோட ஃபைல் இங்க இருக்குது பாருங்க. நான் கண்டெய்னருக்குள்ள தான் இருக்கேன், ஆனா அதை என்னால என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. சரிங்களா? அப்ப நான் என்ன பண்றேன், அகைன் ப்ராப்பர் கமாண்ட் -it அப்படின்னு கொடுக்கும்போது then I can go into the container. கரெக்டா பாருங்க, யூசர் சோர்ஸ் nap. சரியா? அப்ப நான் கண்டெய்னருக்குள்ள வந்துட்டேனா, இப்ப இந்த கண்டெய்னருக்குள்ள
இந்த ஃபைல் இருக்கா? ஃபைல் இருக்கா? test.py என்ற ஃபைல் இருக்கா? டன். சரிங்களா? ஸோ இதுதான் சினாரியோ. ஓகே, இதுதான் சினாரியோ. நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், அந்த -i t அப்படின்னா என்னன்னு பார்த்தாச்சு. ஓகேங்களா? I for input, T for terminal, D for detach. மெயின், ரொம்ப ரொம்ப மெயின் டாக்கர் ஃபைல் தான். டாக்கர் ஃபைல் எழுத கத்துக்கிட்டீங்க அப்படின்னா, டாக்கர்ல எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் கொஸ்டின்ஸ் பெருசா டாக்கர்ல ஃபோர்ஸ் பண்ணி கேட்டதே கிடையாது. ரொம்ப கிரிட்டிக்கல் கொஸ்டின்ஸ் எதுவுமே கிடையாது டாக்கரை பொறுத்தவரைக்கும். மேஜரா they will ask the question on the docker commands. இதுக்கு என்னென்ன கமெண்ட்ஸ் அந்த கமெண்ட்ஸ் தான் மேஜரா கேட்பாங்க. தென் ஆஃப்டர் தட் டாக்கர் ஃபைல் எழுத தெரியுமா? எழுத தெரியும்னா ஏதாவது ஒரு சாம்பிள் டாக்கர் ஃபைல் எழுதி காட்டுங்க. தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் வந்து பாத்தீங்க அப்படின்னா டாக்கர் அவ்வளவுதான். டாக்கர் ஃபைல் எழுத தெரியுமான்னு கேட்டாலே முடிஞ்சு போச்சு. தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் கேட்கிற கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது இன்டர்வியூ அடிக்கடி கேட்பாங்க. தியரிட்டிக்கலா கேட்கிற கொஸ்டின், டாக்கர் ஸ்வாமுக்கும் கியூபர்நெட்ஸுக்கும் என்ன கொஸ்டின்? டாக்கர் ஸ்வாமுக்கும் கியூபர்நெட்ஸுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஏன்னா டாக்கர் ஸ்வாமும் ஒரு கண்டெய்னர் மீன் ஆர்கெஸ்ட்ரேஷன் டூல், கியூபர்நெட்ஸும் ஒரு ஆர்கெஸ்ட்ரேஷன் டூல் தான். என்னன்னா மல்டிபிள் டாக்கர் கண்டெய்னர்ஸை தே வில் ஹேண்டில். கியூபர்நெட்ஸும் சரி டாக்கர் ஸ்வாமும் சரி மல்டிபிள் கண்டெய்னர்ஸை அவங்களால என்ன பண்ண முடியும், டாக்கர் மிஷின்ஸை அவங்களால ஹேண்டில் பண்ண முடியும். ஆனா ரியல் டைம்ல மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா டாக்கர் ஸ்வாமை விட கியூபர்நெட்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்றாங்க. ஏன், என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, Docker Swarm can able to handle the multiple Docker files, mean Docker containers, but he can't able to make it as a replications and auto scaling. அதனால auto scaling பண்ண முடியாது. பட் கியூபர்நெட்ஸ்ல அப்படி கிடையாது. கியூபர்நெட்ஸ்ல செல்ஃப் ஹீலிங் மெக்கானிசம் சொல்லி ஒன்று இருக்கும். செல்ஃப் ஹீலிங் மெக்கானிசம்னு அது என்ன பண்ணணும்னா, ஆட்டோமேட்டிக்கா இப்போ ஒரு கண்டெய்னர் வந்து ஏதோ ஒரு ரீசன்னால ஃபெயில் ஆகுதா, ஆட்டோமேட்டிக்கா கியூபர்நெட்ஸ் என்ன பண்ணணும்னா இன்னொரு கண்டெய்னர் அதே மாதிரி கிரியேட் பண்ணி கொடுத்துரும். அந்த இமேஜை வச்சு இன்னொரு கண்டெய்னர் என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் பண்ணிடும். அதுதான் HPA VPA அப்படின்னு சொல்லுவாங்க. நீ கியூபர்நெட்ஸ் படிக்கும் போது நான் சொல்றேன் HPA VPAன்னு. ஹரிசாண்டல் பாட் ஆட்டோ ஸ்கேலிங், வெர்டிக்கல் பாட் ஆட்டோ ஸ்கேலிங் சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கு. அப்ப இந்த மாதிரி சினாரியோ நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காவே கியூபர்நெட்ஸ்ல எனக்கு என்ன நடக்கும், இந்த கண்டெய்னர் அந்த ஹரிசாண்டல் அந்த இந்த சினாரியோஸ் நடக்கும். பட் டாக்கர் ஸ்வாம்ல அப்படி பண்ண முடியாது. அதனாலதான் ரியல் டைம்ல மோஸ்ட்லி டாக்கருக்கு என்ன பண்றாங்க, கியூபர்நெட்ஸை வந்து அதிகமா யூஸ் பண்றதுக்கான ரீசன் இதுதான். சரிங்களா? அண்ட் இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டாக்கர் நெட்வொர்க்ல வந்து என்னென்ன டைப் இருக்கு, டாக்கர் வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் டாக்கர் நெட்வொர்க், நான் அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் இன்டர்வியூல அதிகமா கேட்கிற ஒரு கொஸ்டின்ஸ். இதெல்லாம் நான் வந்து சில கொஸ்டின் சொல்றேன். வாட் இஸ் டாக்கர் நெட்வொர்க், வாட் ஆர் த டைப்ஸ், இதுதான் தியரிட்டிக்கலா கேட்கறது. and give some comments how to create a network. எப்படி ஒரு நெட்வொர்க்கை நீங்க வந்து சேஞ்ச் பண்ணுவீங்க, how to change a network for a particular container, அதுக்கான கமாண்ட் என்ன, how to change a, இதெல்லாம் மீடியமா கேட்கிற ஒரு கொஸ்டின். how to change a particular network for a container, because mostly வந்து பாத்தீங்கன்னா நெட்வொர்க்ஸ் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா bridge in the networkல தான் வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் ஆகும். bridge in the networkல தான் கிரியேட் ஆகும். அதை நம்ம வந்து மாத்தணும். அது கமாண்ட்ஸ் கொடுத்த டாக்கர், எனக்கு டாக்கர் சேஞ்சா சம்திங் ஏதோ ஒரு கமாண்ட் கொடுப்பாங்க. எக்ஸாக்டா நானே மறந்துட்டாரு. ஒரு கமாண்ட் கொடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா புதுசா ஒரு நெட்வொர்க் கிரியேட் பண்ணுவாங்க, இல்லைன்னா மாத்துவாங்க. ஓகேங்களா? டாக்கர் கிரியேட் நெட்வொர்க், அந்த நெட்வொர்க் புதுசா நெட்வொர்க்கோட டைப் கொடுத்து மாத்துவாங்க. டைப்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 டைப் இருக்கு, நிறைய டைப் இருக்கு. அதுல மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா பிரிட்ஜ், ஓகேங்களா, பிரிட்ஜ் நெட்வொர்க்கு, ஓகே, தென் வந்து ஹோஸ்ட், நன் நெட்வொர்க்கு, அப்புறம் வந்து ஐபி விலான், ஓவர் ரிலே, ஓகேங்களா, ஓவர் ரிலே. இதெல்லாம் நீங்க என்னன்றதை பார்க்கணும். ஓவர் ரிலே, தென் வந்து மேக் விலான், இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 டைப் இருக்கு. அதுல மோஸ்ட்லி யூஸ் பண்றது வந்து இதுதான், பிரிட்ஜ் நெட்வொர்க் தான். இல்லைன்னா நன் நெட்வொர்க் யூஸ் பண்ணுவாங்க. நன் நெட்வொர்க் வந்து ஒரு கண்டெய்னருக்கு ஐபி அட்ரஸே உங்களுக்கு என்ன இருக்காது, ஐபி அட்ரஸே இல்லாம ஒரு கண்டெய்னர் வந்து பாத்தீங்கன்னா ரன் பண்ண வச்சுட்டு இருப்பாங்க. அதுதான் நன் நெட்வொர்க். ஹோஸ்ட் நெட்வொர்க் அப்படின்றது, ஹோஸ்ட்ன்றது என்னன்னா என்னோட மெயின் சர்வர். என்னோட மெயின் சர்வர்னா இவர் தான், இதான மெயின் சர்வர். இந்த சர்வரோட ஐபியே எடுத்து ஒரு கண்டெய்னர் ரன் ஆயிட்டு இருக்கும். அதான் ஹோஸ்ட் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அப்ப அதெல்லாம் எப்படி மாத்தலாம் அப்படின்னு கேட்பாங்க. அது கமெண்ட்ஸா கேட்பாங்க. ஆனா மோஸ்ட்லி
ஒர்க் பண்றது எல்லாமே பிரிட்ஜில் தான் ஒர்க் பண்ணுவாங்க. எல்லா கண்டெய்னர்ஸும் ஒரு இன்டர் கனெக்டடாகவே இருக்கும் பிரிட்ஜ் நெட்வொர்க்கிங். அதனால தான் அதெல்லாம் லூஸ்லி கப்பிள்டு அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே ஒரே இதில் இன்டர் கனெக்டடாகவே தான் இருக்கும். அது பிரிட்ஜ் நெட்வொர்க்கில் தான் பண்ணுவாங்க. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டாக்கர் கம்போஸ்னா என்ன, இதெல்லாம் தியரிட்டிக்கலாக கேட்கறது. டாக்கர் கம்போஸ்னா என்ன, ஓகேங்களா? ஹேவ் யூ ரிட்டன் எனி டாக்கர் கம்போஸ் ஃபைல்? இது ரொம்ப ரேரா கேட்குது. ஹேவ் யூ ரிட்டன் எனி டாக்கர் கம்போஸ் ஃபைல்? டாக்கர் கம்போஸ் அப்படின்றது ஒரு தனி டாபிக். அது இது டாக்கரோட இதுவே வராது. டாக்கர் கம்போஸ்ன்றவங்க தனியா வர கான்செப்ட். இவங்களோட கான்செப்ட் என்னன்னா they will create a containers. மல்டிபிள் கண்டெய்னர்ஸை நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரே ஸ்கிரிப்ட்ல எழுதி கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? they will create a multiple containers. அதுக்கான ஸ்கிரிப்ட் நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருப்பேன். இருந்தாலும் நான் இங்க காமிக்கிறேன் அந்த ஸ்கிரிப்ட் எங்க இருக்குன்னு. இந்த ஸ்கிரிப்ட்ல நான் காமிக்கிறேன் பாருங்க. ஏன்னா ஆல்ரெடி நான் எழுதின ஸ்கிரிப்ட் காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இதுதான் ஒரு டாக்கர் கம்போஸ் ஃபைல். இதுல வந்து பாத்தீங்கன்னா சர்வீசஸ்ல நான் 2 அப்ளிகேஷன்ஸ்க்கான இது வச்சிருக்கேன். ஒன்னு வேர்ட்பிரஸ், இன்னொன்னு டேட்டாபேஸ். அதுல டிபெண்ட்ஸ் ஆன் வந்து டிபி. டிபெண்ட்ஸ் ஆன் என்ன அர்த்தம்? இவரை டிபெண்ட் பண்ணி தான் இவர் இருக்கிறாரு. வேர்ட்பிரஸ்ன்றது ஒரு வெப்சைட் அப்ளிகேஷன், வெப்சைட் கிரியேட் பண்ற அப்ளிகேஷன். அதுக்கு கண்டிப்பா டேட்டாபேஸ் இருக்கணும். டேட்டாபேஸ் இல்லாம வேர்ட்பிரஸ் அப்ளிகேஷன் கிரியேட் ஆகாது. அப்ப இந்த இடத்துல நான் என்ன கொடுத்துருக்காங்க? டிபெண்ட்ஸ் ஆன்ல என்ன நேம் கொடுத்துருக்காங்க? டிபி. தென் இமேஜ் நேம் என்னது? வேர்ட்பிரஸ் லேட்டஸ்ட். அப்ப ஆட்டோமேட்டிக்கா வேர்ட்பிரஸோட லேட்டஸ்ட் இதுவை நீங்க எடுத்துக்கோ. தென் அதுக்கான வால்யூம்ஸ் ஃபைல்ஸ் இதுதான். தென் அதுக்கான போர்ட் நம்பர் இந்த போர்ட்ல ரன் ஆகுது. ரீஸ்டார்ட் ஆல்வேஸ். நான் உங்களோட ஒரு கமாண்ட் ஒன்று பார்த்துட்டு வர சொன்னேன். பார்த்துட்டு வந்தீங்களா? லாஸ்ட் 2 கிளாஸஸா நான் ஒரு இது பார்த்துட்டு வர சொன்னேன். கண்டெய்னர்ஸ் ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார்ட் பண்றது கமாண்ட்ஸ் என்னன்னு பாருங்க. பாத்தீங்களா யாராவது? கண்டெய்னர்ஸ் ஆட்டோமேட்டிக்கா ரீஸ்டார்ட் ஆகிறதுக்கு என்ன கமாண்ட்? இப்ப நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் கிளாஸ் இது பண்ணும்போதே சொல்லியிருந்தேன். நான் எக்ஸிட் ஆகுறேன். டாக்கர் பிஎஸ் கொடுக்கும்போது இப்ப நான் கரண்டா கிரியேட் ரன்னிங்ல இருக்க கண்டெய்னர் காமிக்குது இல்லையா? நான் லாஸ்ட் கிளாஸ்ல கண்டெய்னர்ஸ் கிரியேட் பண்ணல. இதெல்லாம் இங்க பாருங்க. எனக்கு என்ன ஆகணும்னு சொன்னேன்? டாக்கர் சர்வர் ஸ்டார்ட் ஆகணும்னு இதெல்லாம் எனக்கு ஸ்டார்ட் ஆகணும்னு தானே சொன்னேன். அப்ப இதுக்கு என்ன கமெண்ட்ஸ்? இது என்னன்னு பார்த்துட்டு வர சொல்லியிருந்தேன். லாஸ்ட் 2 கிளாஸ்லயும் நான் பார்க்க சொன்னேன். இதுக்கான என்ன கமாண்ட் இருக்கு? என்ன கமாண்ட்? ரீஸ்டார்ட் ஆல்வேஸ். ரீஸ்டார்ட் ஆல்வேஸ். ஓகே, ரீஸ்டார்ட் ஆல்வேஸ். இது எப்படி கொடுப்பீங்க? கண்டெய்னர் கிரியேட் பண்ணும்போது கொடுப்பீங்களா? எப்படி கிரியேட் பண்ணி இது வந்து லைக் கண்டெய்னர் கிரியேட் பண்ணும்போதே அந்த கண்டெய்னர் கூடவே அடிஷனல் ஆர்குமெண்டா ஐஃபன் ரீஸ்டார்ட் ஆல்வேஸ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் கண்டெய்னர்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்கா ரீஸ்டார்ட் ஆயிடும். அப்படி இல்லைன்னா ரீஸ்டார்ட் டாக்கர் அப்டேட் ரீஸ்டார்ட் ஆல்வேஸ் அப்படின்னு கொடுத்தா எல்லாமே ரீஸ்டார்ட் ஆகிறதுக்கு கான்ஃபிகர் ஆகும். அப்ப கமாண்ட் என்னது? ரீஸ்டார்ட் ஆல்வேஸ். சரிங்களா? அதான் கமாண்ட். ஓகேங்களா? அதுதான் நான் இங்க கொடுத்துருக்கேன். என்ன கொடுத்துருக்கேன்? ரீஸ்டார்ட் ஒரு ஆர்குமெண்டா என்ன பண்ணிட்டேன்? ஆட் பண்ணிருக்கேன். சரிங்களா? தென் எந்த என்விரான்மெண்ட், அதே மாதிரி டிபியோட இமேஜ், அதோட வால்யூம், அதோட ரீஸ்டார்ட் என்விரான்மெண்ட். இப்போ இதை நான் ரன் பண்ணேன்னு வைங்களேன், எனக்கு என்ன ஆகும்னா 2 கண்டெய்னர் கிரியேட் ஆகும். 2 இமேஜை பேஸ் பண்ணி 2 கண்டெய்னர் கிரியேட் ஆகும். இதே மாதிரி நான் என்ன பண்ணலாம்னா அடிஷனலா எனக்கு எத்தனை கண்டெய்னர் கிரியேட் ஆகணும்னு நினைக்கிறேனோ அதோட இமேஜஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னா கீழே வச்சுட்டு இதை மொத்த ஃபைலுமே நான் சேர்த்து ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எல்லாமே கிரியேட் ஆகும். It will create a multiple containers in a single YAML file. It will create a multiple different containers in a single YAML file. இது வந்து ஒரு YAML file. ஓகே, இது வந்து ஒரு YAML file. ஓகேங்களா? அப்ப Docker Compose can able to create a multiple containers in a single YAML file. அதான் ஆன்சரே அதுக்கு. அது ஒரு தனி கான்செப்ட். நீங்க இதற்குள்ள சொன்னாலே போதும். ஓகேங்களா? அப்ப அது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரே நெட்வொர்க்ல கிரியேட் ஆகும். இதெல்லாம் கீ பாயிண்ட்ஸ். It will create a multiple containers in a single YAML file, and that containers all be in the same network, which is called as bridge network. Bridge networkல தான் அது இருக்கும் எல்லாமே. ஓகேங்களா? bridge networkல தான் உங்களுக்கு இருக்கும். ஓகே, சோ அதுதான் Docker Compose. இப்ப Docker Compose என்ன?
அப்ப ஹாவ் யூ ரிட்டன் எனி டாக்கர் கம்போஸ்? எஸ், நான் எழுதியிருக்கேன். அப்ப ஏதாவது ஒரு சாம்பிள் எழுதி காட்டுங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்கேன் இல்லையா, இந்த ஸ்கிரிப்டே கூட எழுதி காட்டுங்க. இந்த ஸ்கிரிப்டை எழுதி இந்த ஸ்கிரிப்டை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணாலே போதும். நான் ஒரு சின்ன ஒரு வேர்ட் பிரஸ் அப்ளிகேஷனுக்கான ஸ்கிரிப்ட், இது ரொம்ப ரேர், இந்த கொஸ்டின் எல்லாம் எழுத சொல்லவே மாட்டாங்க அவ்வளவு சீக்கிரத்துல. அப்படி அப்படியும் மீறி ஏதாவது ஒரு இதுல எழுத சொல்லிட்டானாலும் பிரச்சனை இல்லை, இந்த ஸ்கிரிப்டை அப்படியே எழுதுங்க போதும். இந்த ஸ்கிரிப்டை எழுதி இந்த ஸ்கிரிப்டை எக்ஸ்பிளைன் பண்ணணும். நான் வந்து சர்வீசஸ்ல நான் 2 இமேஜ் நான் செட் பண்றேன். ஒன்னு வேர்ட் பிரஸ், இன்னொன்னு டிபி செட் பண்றேன். வேர்ட் பிரஸ்க்கு அதுக்கான இமேஜ் நான் எடுத்திருக்கேன், டிபிக்கு டிபியோட இமேஜ் எடுத்திருக்கேன். தென் வந்து என்ன வால்யூம் என்ன போர்ட்ல செட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு இதை எக்ஸ்பிளைன் பண்ணாலே போதும். அதுக்கான என்விரான்மெண்ட் செட், என்விரான்மெண்ட் வேரியபிளா டிபியோட 3306 இதோட போர்ட் நம்பர்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறது, நான் என்விரான்மெண்ட் வேரியபிள் செட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு செட் பண்ணாலே முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா, அவ்வளவுதான். கேட்டாங்க அப்படின்னா ரொம்ப இது வரைக்கும் நான் பார்த்த எந்த இன்டர்வியூலையுமே டாக்கர் கம்போஸ்ல ஃபைல் எழுத சொல்லி நான் பார்க்கல. ரொம்ப ரேர் சினாரியோல கேட்பாங்க. டாக்கர் ஃபைல் வேணா எழுத சொல்லுவாங்க, அது எல்லாத்துலயுமே கேட்கறது. ஆனா டாக்கர் கம்போஸ் ஃபைல் அவ்வளவு சீக்கிரத்துல எழுத சொல்ல மாட்டாங்க. அது ரொம்ப ரேரா கேட்கற ஒரு சினாரியோ கொஸ்டின். பட் கேட்டாலும் அதுக்கான ஆன்சர்ஸ் நான் உங்ககிட்ட கொடுத்துருக்கேன். அப்ப என்னன்னு பார்க்கலாம். டாக்கர் கம்போஸ்னா என்ன, ஹாவ் ரிட்டன் எனி டாக்கர் கம்போஸ் ஃபைல். டன். அடுத்த டாக்கர்ல கேட்கிற கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, டாக்கர் நெட்வொர்க் டைப் சொல்லிட்டேன், பர்டிகுலர் டாக்கர் கம்போஸ். யா, அண்ட் வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் டாக்கர் ஸ்வாம் அண்ட் டாக்கர் ஸ்வாம் அண்ட் குபர்னெட்டிஸ்? அவ்வளவுதான். இதுதான், இவ்வளவுதான் டாக்கர்ல அதிகபட்சமா கேட்கிற கொஸ்டின்ஸ் வந்து டாக்கரோட கமெண்ட்ஸ், டாக்கர் கமெண்ட்ஸ், நெட்வொர்க் கமெண்ட்ஸ். ஓகேங்களா, நெட்வொர்க் கமெண்ட்ஸ், டாக்கர் நெட்வொர்க் கமெண்ட்ஸ் தான். டாக்கர்ல நெட்வொர்க் ரிலேட்டடா என்னென்ன கமெண்ட்ஸ் இருக்கு நான் இங்க மென்ஷன் பண்ணிக்கிறேன். டாக்கர் நெட்வொர்க் கமெண்ட்ஸ் அண்ட் டாக்கர் வால்யூம் கமெண்ட்ஸ். டாக்கர் வால்யூம் கமெண்ட்ஸ் இதெல்லாம் ரொம்ப மீடியமா கேட்கிற கொஸ்டின்ஸ். டாக்கர் வால்யூம் கமெண்ட்ஸ் மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா இந்த பேசிக் கமெண்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் கேட்பாங்க. இதுதான் ரொம்ப அதிகமா கேட்பாங்க. பேசிக் கமெண்ட்ஸ், டாக்கர்ல என்னென்ன கமெண்ட்ஸ் இருக்கு, எப்படி ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுவீங்க, எப்படி அதை எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க, அந்த டேக்னா என்ன. இப்ப டாக்கர் பில்ட் -t மென்ஷன் பண்றீங்க, அதே நீங்க வந்து கண்டெய்னர்லயும் டாக்கர் ரன் -t கொடுக்குறீங்க. அப்ப இந்த 2 டீக்கு என்ன டிஃபரன்ஸ்? டாக்கர் ரன் கண்டெய்னர் கிரியேட் பண்ணும்போது -t கொடுக்குறீங்க, கரெக்டா? அதே தான் டாக்கர் இமேஜ் பில்ட் பண்றதுக்காக கிரியேட் பண்ணும்போதும் -t கொடுக்குறீங்க. இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? இது ஒரு இன்டர்வியூல கேட்டான். ஒரு ஐசியூ ஸ்டூடெண்ட், இங்க பிளேஸ்மெண்ட்ஸ்க்காக படிச்சுட்டு இருக்க ஐசியூ ஸ்டூடெண்ட் வந்து ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது அப்ப வந்து கேட்ட கொஸ்டின் இது. நீங்க வந்து டாக்கர் கண்டெய்னர் எப்படி நீங்க வந்து இமேஜ் பில்ட் பண்ணுவீங்கன்னு கேட்கும்போது சொல்லிட்டான், கமெண்ட் சொல்லிட்டான், டாக்கர் பில்ட் -t சொல்லிட்டான். அப்ப அந்த -t என்னன்னு தெரியுமா? அப்ப அங்க மென்ஷன் பண்ற -tயும் நீங்க நார்மலா ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணும்போது மென்ஷன் பண்ற -tயும் என்ன டிஃபரன்ஸ்? எது டேக்? பில்டுக்காக செட் பண்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா டேக், அதுல செட் பண்றது டெர்மினல். சரிங்களா, அதான் சினாரியோ. ஓகே, இது டேக், அது வந்து பாத்தீங்க அப்படின்னா டெர்மினல். ஓகேங்களா, சோ இந்த மாதிரி டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. சோ क्वेश्चंस வந்து இப்படிதான் வரும் மோஸ்ட்லி. தென் அதே மாதிரி ஒரு டாக்கர் ஃபைல் எழுதி காட்டுங்க, ரைட் சம் டாக்கர் ஃபைல். இவ்வளவுதான் டாக்கர்ல கேட்கிற ஒரு क्वेश्चन. தென் டாக்கர் கமெண்ட்ஸ்ல மோஸ்ட்லி அந்த டாக்கர் ஃபைல் கமெண்ட்ஸ்ல மோஸ்ட்லி கேட்கிற கமெண்ட்ஸ் என்னது டாக்கர் ஃபைல்ல? என்ட்ரி பாயிண்ட், cmd, add, copy, இதுதான். ஓகேங்களா, அதை நீங்க பாத்துக்கிட்டாலும் போதும். மோஸ்ட்லி அந்த என்ட்ரி பாயிண்ட் அண்ட் cmd கமெண்ட் 100% கண்டிப்பா வரும். எந்த ஒரு இன்டர்வியூ வேணா கண்ணை மூடிட்டு வேணா அதை நீங்க சொல்லலாம் டாக்கர். தென் ஜென்ரலா கேட்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கண்டெய்னரைசேஷன்னா என்ன, what do you think about the containerization? கண்டெய்னரைசேஷன் பத்தி நீங்க என்ன நினைக்கிற? எதுக்காக கண்டெய்னரைசேஷன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஃபேமஸா இருக்கு? ஓகேங்களா, எதுக்கு வந்து கண்டெய்னரைசேஷன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஃபேமஸா இருக்கு? கண்டெய்னரைசேஷனுக்கும் விர்ச்சுவலைசேஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? இது நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன். விர்ச்சுவலைசேஷனுக்கும் கண்டெய்னரைசேஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? மோஸ்ட்லி அதுவும் கேட்பாங்க, விர்ச்சுவலைசேஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ். இவ்வளவுதான் கேட்பாங்களே. இதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலே போதும். சரிங்களா, கிளியரா? ஆன்லைன்
கிளியரா? இதே மாதிரி தான் இப்போ இன்னொரு டாக்கர் ஃபைல் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். அது என்னன்றதை நம்ம பார்க்கலாம். அதை பேஸ் பண்ணி நான் ஃபர்ஸ்ட் ஒரு வால்யூம் ஷேரிங் கான்செப்ட். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்றேன் அப்படின்னா இன்னொரு சினாரியோ நான் பண்றேன். இப்போ எனக்கு வந்து ஒரே ஷாட்ல எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அன்யூஸ்ட் இமேஜும் கண்டெய்னர்ஸும் சேர்ந்து டெலீட் ஆகும். நார்மலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு இமேஜ் டெலீட் பண்றீங்க அப்படின்னா அது கண்டெய்னர் இருந்ததுன்னா உங்களுக்கு கண்டெய்னர் இருந்தால் டெலீட் ஆகாது. கரெக்டா? அப்ப எனக்கு என்ன வேணும்னா ஒரே சிங்கிள் ஷாட்ல ஒரே கமெண்ட்ல எனக்கு இமேஜும் டெலீட் ஆகணும், கண்டெய்னரும் டெலீட் ஆகணும்னா என்ன பண்றது? இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து டெலிட்டிங் கமெண்ட்ல டாக்கர் ப்ரூனே அப்படின்ற ஒரு கஸ்டம் கமெண்ட் இருக்கு. டாக்கர் சிஸ்டம் ப்ரூனே அப்படின்ற ஒரு கமெண்ட் -a அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இட் வில் டெலிட் த அன்வான்ட் இமேஜஸ். அன்வான்ட் இமேஜஸ் கிடையாது, அன்யூஸ்ட் இமேஜஸ். அன்யூஸ்ட் இமேஜஸ், கேட்சிஸ், பேக்ரவுண்ட்ல ஏதாவது கேட்சிஸ் இருந்ததுன்னா அந்த கேட்சிஸ், தென் வந்து ஏதாவது எம்டி கண்டெய்னர்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அது எல்லாத்தையுமே என்ன பண்ணிடும், சேர்த்து டெலிட் பண்ணி விட்டுரும். ஓகேங்களா? டு ஃப்ரீ அப் த டாக்கரோட சைஸை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ அப் பண்ணி விட்டுரும் உங்களுக்கு. ஓகேங்களா? வெறும் யூஸ்டு இமேஜஸ் இது மட்டும் தான் இருக்கும். PY இமேஜ், HTTP இமேஜ். ஏன் இது மட்டும் இருக்கு? பிகாஸ் இந்த ரெண்டு இமேஜை பேஸ் பண்ணி என்ன கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், ரெண்டு கண்டெய்னர் இருக்கு. அதனால இது மட்டும் அப்படியே இருக்கு. இப்போ இதுவும் இந்த ரெண்டு கண்டெய்னர் ஸ்டாப் ஆயிருந்ததுன்னா இந்த ரெண்டு இமேஜும் எனக்கு என்ன இருக்கும், டெலிட் ஆயிருக்கு. பட் ஆனால் இதை டிபெண்ட் பண்ணி ரெண்டு கண்டெய்னர் இருக்கிறதுனால இது மட்டும் அவைலபிள் இருக்கு. மீதி எல்லாமே எனக்கு என்ன பண்ணிட்டேன், டெலிட் பண்ணி விட்டு. ஸோ அப்போ ஒரே சிங்கிள் ஷாட்ல ஒரு அன்யூஸ்டு இமேஜஸ் அண்ட் அன்யூஸ்டு கண்டெய்னர்ஸ், கேட்சிஸ் இதெல்லாம் எல்லாமே சேர்த்து டெலிட் பண்ணணும். என்ன கமாண்ட்? டாக்கர் சிஸ்டம் ப்ரூனே -e. ஓகே, ப்ரூனே -e. சரிங்களா? இதான் கமெண்ட். எல்லாத்துக்குமே இந்த கமெண்ட்ஸ் தான், எல்லாத்துக்குமே கமெண்ட்ஸ் தான். அதே மாதிரி நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா இன்னொரு கான்செப்ட், அந்த வால்யூம் கான்செப்ட் சினாரியோஸ் நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ நான் வந்து கண்டெய்னர் டு கண்டெய்னர் ஆக்சஸ்க்கான வால்யூம் சினாரியோஸ் நம்ம ட்ரை பண்ணலாம். அதுக்கு ஒரு டாக்கர் ஃபைல் எழுதுறேன். என்ன சினாரியோ அப்படின்னா கண்டெய்னர் டு கண்டெய்னருக்கு ஒரு பிக்சர் ஒன்று போடுறேன். அப்போ உங்களுக்கு ஐடியா வரும். உங்களுக்கு நான் கண்டெய்னர் டு கண்டெய்னர் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு வால்யூம் ஷேரிங் பண்ண போறேன். இப்போ இதுதான் என்னோட சர்வர். ஓகேங்களா? இதுதான் என்னோட சர்வர், EC2 சர்வர் அப்படின்னு செட் பண்றேன். EC2 சர்வர். ஓகே, இந்த EC2 சர்வர்ல நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன், டாக்கரை இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். டாக்கர் இன்ஜின் வந்து ஆன் டாப் ஆஃப் த டாக்கர் இன்ஜின் இருக்கிறார். ஓகே, ஆன் டாப் ஆஃப் த டாக்கர் இன்ஜின் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிறார். ஓகே, டாக்கர் இன்ஜின். ஓகே, ஸோ இந்த டாக்கர் இன்ஜின் மேல தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மல்டிபிள் கண்டெய்னர்ஸை கிரியேட் பண்ணி வைக்கிறோம். இந்த டாக்கர் இன்ஜின் மேல தான் நம்ம என்ன பண்றோம், மல்டிபிள் கண்டெய்னர்ஸை கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, மல்டிபிள் கண்டெய்னர்ஸை கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, எனக்கு என்னன்னா எனக்கு ஒரு சினாரியோஸ் கொடுத்துருந்தாங்க. என்னன்னா ஒரு டாஸ்க் எப்படின்னா ஆன்லைன்ல இருந்து ஒருத்தர் வந்து பார்க்கணும், வெளியில இருந்து ஒருத்தர் வந்து என்னோட சர்வர் ஆக்சஸ் வச்சு இந்த கண்டெய்னருக்குள்ள இருக்கிற டீட்டெயில்ஸை பார்க்கணும்னு நினைக்கிறேன். இந்த HTTPDன்ற கண்டெய்னருக்குள்ள நான் என்ன வச்சிருக்கேன்றதை பார்க்கணும்னு நினைக்கிறேன். அப்ப அவர் பார்க்கணும்னு நினைக்கணும்னா அப்ப அவருக்கு என்ன ஆக்சஸ் தேவை, என் சர்வரோட ஆக்சஸ் இருக்கணும். என் சர்வருக்குள்ள தான் டாக்கர் இருக்கு, அந்த டாக்கருக்குள்ள தான் கண்டெய்னர் இருக்கு. அப்ப வெளியில இருந்து வரவரை என் சர்வர் ஆக்சஸ் இருந்தால் தான் அவரால் என்ன பண்ண முடியும், இந்த கண்டெய்னரை பார்க்க முடியும். ஆனா அவருக்கு அந்த ஆக்சஸை கொடுக்க கூடாது, அவருக்கு அந்த ஆக்சஸை கொடுக்க கூடாது, என் சர்வர் ஆக்சஸை இவருக்கு கொடுக்க கூடாது. ஆனா இந்த கண்டெய்னருக்குள்ள இருக்கிறத பார்க்கணும். எப்படி பார்க்க வைக்கலாம்? அப்ப இதுக்காக நான் என்ன பண்றேன்னா செப்பரேட்டா ஒரு டாக்கர் இமேஜ் கிரியேட் பண்ணி அதுக்கு ஒரு கண்டெய்னர் செட் பண்றேன். அந்த கண்டெய்னர் வந்து நேம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் கண்டெய்னர் ஆக்சஸ் அப்படின்ற நேம்ல ஒரு செட் பண்றேன். இதுக்காக நான் ஸ்பெசிஃபிக்கா ஒரு இமேஜ் நான் கிரியேட் பண்றேன். இதுக்காக ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு இமேஜ் நான் வைக்கிறேன்னு வைங்க. கண்டெய்னர் ஆக்சஸ் இது வந்து ஒரு டாஸ்கா கேட்டது, இது ஒரு டாஸ்கா செட் பண்ணது, அந்த டாஸ்க்ல ரெடி பண்ணது தான் இது, இந்த டாக்கர் ஃபைல். அந்த கண்டெய்னருக்கு நேம் என்ன கொடுத்துருக்கேன், கண்டெய்னர் ஆக்சஸ் அப்படின்ற இமேஜை பேஸ் பண்ணி இந்த கண்டெய்னர் இருக்கு. இந்த ரெண்டு கண்டெய்னருக்கும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா வால்யூம் சிங்க்ரனைசிங் பண்ண போறேன். இந்த ரெண்டு கண்டெய்னருக்கும் என்ன பண்றேன், வால்யூம் சிங்க்ரனைசிங் பண்றேன். வால்யூம் சிங்க்ரனைசிங்னா என்னன்னா இந்த கண்டெய்னருக்குள்ள என்ன இருக்கோ அதே தான் இந்த கண்டெய்னருக்குள்ள ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த கண்டெய்னருக்குள்ள என்ன நான் வச்சிருக்கேனோ அது அப்படியே இந்த கண்டெய்னர்ல எனக்கு என்ன ஆகும்,
ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுக்கு ஐ எம் யூசிங் ஒன் சினாரியோ கால்ட் அஸ் வால்யூம் சிங்க்ரனைசிங். வால்யூம் சிங்க்ரனைசிங் அதுக்கு யூஸ் பண்ற கமாண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா -v -v அப்படின்ற ஒரு கமாண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா -v flag அப்படின்னு சொல்லுவாங்க. -v flag. அப்ப இந்த கமாண்டை தான் நான் என்ன பண்றேன், இந்த ரெண்டு கண்டெய்னருக்கு நடுவுலையும் கொண்டு வரேன். அப்ப நான் இந்த கண்டெய்னருக்குள்ள போடுற எல்லா கண்டென்ட்டுமே அப்படியே என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த கண்டெய்னருக்குள்ள வரும். ஓகேங்களா, இந்த கண்டெய்னருக்குள்ள வரும். ஆனா அதுக்கான பெர்மிஷன் நான் எப்படி செட் பண்ணியிருப்பேன் அப்படின்னா ரீட் ஒன்லி பெர்மிஷன்ல மட்டும் தான் செட் பண்ணியிருப்பேன். அப்ப வெளியில இருந்து ஒருத்தர் என்ன பண்ணுவார் அப்படின்னா என் டைரக்டா சர்வருக்குள்ள வர மாட்டாரு, இந்த கண்டெய்னரை ஆக்சஸ் பண்ணுவாரு. அப்ப நீங்க சொல்லலாம், அப்ப இந்த கண்டெய்னரும் சர்வருக்குள்ள தானே இருக்கு, அப்ப இதை மட்டும் எப்படி ஆக்சஸ் பண்ண வைக்க முடியும்? நான் எப்படி அதை ஆக்சஸ் பண்ண வைக்கிறேன் அப்படின்னா யூசிங் த புட்டி கனெக்ஷன். யூசிங் புட்டி. நான் வந்து புட்டி வழியா நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த கண்டெய்னருக்கு டைரக்டா கனெக்ஷனை கொண்டு வரேன். எப்படி கொண்டு வரேன் அப்படின்னா யூசிங் தி SSH கனெக்ஷன். யூசிங் தி SSH கனெக்ஷன். அப்ப இந்த கண்டெய்னருக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓபன் SSH அப்படின்னு சொல்லப்படுற அந்த அப்ளிகேஷனை இதுல டவுன்லோட் பண்ணி வச்சிருப்பேன். ஓபன் SSH தான் புட்டியோடது. ஓகேங்களா, SSH கனெக்ஷன்ஸ். அப்ப புட்டி வழியா நான் என்ன பண்றேன்னா இந்த 22 போர்ட் வழியா நான் என்ன பண்றேன், நான் உள்ள வர போறேன். ஓகேங்களா, 22 போர்ட் வழியா நான் புட்டியில கனெக்ட் பண்றேன். ஏன்னா SSH போர்ட் நம்பர் என்னது 22. அப்ப 22ன்ற போர்ட் வழியா நான் என்ன பண்றேன், கண்டெய்னருக்குள்ள லாகின் பண்ண ட்ரை பண்ண போறேன். ஓகேங்களா, என் கண்டெய்னரை டச் பண்றதுக்கு ஒரு போர்ட் வச்சிருப்பேன். அது வந்து 2223 வைக்கிறேன்னு வைங்க ஃபார் எக்ஸாம்பிள். அப்ப 22ன்ற போர்ட் வழியா உள்ள வர போறேன். என் கண்டெய்னரை டச் பண்றதுக்கு அவருக்கு ஒரு போர்ட் வச்சிருக்கேன். அது என்னது 2223. அப்ப இந்த புட்டி வழியா நான் என்ன பண்ணிடுவேன், இந்த கண்டெய்னரை ஓபன் பண்ணிடுவேன். புரியுதுங்களா? இந்த கண்டெய்னர் என் சர்வருக்குள்ள இருக்கிற கண்டெய்னர்ல ஒரு கண்டென்ட் வச்சிருக்கேன். இந்த கண்டென்ட் அப்படியே எனக்கு எங்க வரும், கண்டெய்னர் ஆக்சஸ்க்கு வரும். இதை நான் புட்டி வழியா என்ன பண்ணலாம் பார்க்கலாம். புட்டி டெர்மினல் வழியா நான் என்ன பண்ணுவேன், இந்த கண்டெய்னர் பார்ப்பேன். ஆனா இதை நான் என்னால எடிட் பண்ண முடியுமானா பண்ண முடியும். ஏன்னா இதுக்கு என்ன பெர்மிஷன் மட்டும் தான் கொடுத்துருப்பேன், ரீட் ஒன்லி ஆக்சஸ் மட்டும் தான் கொடுத்துருப்பேன்றதுனால இதுக்குள்ள இருக்கிற கண்டென்ட் என்னால பார்க்க முடியும். அதனால என்ன பண்ண முடியாது, எடிட் பண்ண முடியாது. சரிங்களா, இது ஒரு சினாரியோவா கேட்டது. எப்படி வந்து ஒரு கண்டெய்னர் சர்வருக்குள்ள இருக்கும்போது அந்த கண்டெய்னர்ல இருக்கிற டீட்டெயிலை எப்படி நம்ம வியூ பண்ணி பார்க்கலாம் வித்தவுட் ஆக்சஸிங் த சர்வர். சர்வரே ஆக்சஸ் பண்ணக்கூடாது, ஆனா நான் வெளியில இருந்து என்ன பண்ணணும், அந்த கண்டென்ட்டை பார்க்கணும். அப்ப எப்படி பார்க்க வைப்பீங்க, யூசிங் த கண்டெய்னர். இது வந்து சினாரியோவே கேட்டது. நான் வால்யூம் ஷேரிங் யூஸ் பண்ணி நான் வந்து இந்த கண்டெய்னருக்கு ஆக்சஸ் கொடுத்து நான் பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கு வந்து ஒரு டாக்கர் ஃபைல் எழுதணும். அந்த டாக்கர் ஃபைல் தான் எழுது. இப்போ இந்த டாக்கர் ஃபைல் என்ன எழுதியிருக்கன்றதை யாராவது எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இதுதான் மூணாவது மெத்தட். ஓகேங்களா, இதுதான் மூணாவது மெத்தட். ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னது, உங்களை எழுத சொல்றது. செகண்ட் மெத்தட் என்னது, ஒரு சினாரியோ கொடுத்து எழுத வைக்கிறது. மூணாவது எக்ஸ்பிளைன் பண்ணுறது. ஆமா, அப்ப இது எக்ஸ்பிளைன் பண்ணணும். இதுல என்ன மென்ஷன் பண்ணிருக்கோம், ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கோம், பேஸ் இமேஜ் என்ன கொடுத்துருக்கோம் 1 to 16.04 நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோம். அதுதான் பேஸ் இமேஜ். நெக்ஸ்ட் மெயின்டெய்னர் which means லேபிள் நேம். எந்த யூசர் வந்து யூசர் நேம் வந்து பார்த்தி. அடுத்தது திரும்பி ஆகி அந்த இமேஜ் வந்து அப்டேட் பண்ண சொல்லி அதுக்கான கமாண்ட் வந்து ரன். தென் apt-get install open SSH. இதுதான் நான் சொன்னது, அந்த அப்ளிகேஷனை நான் வந்து அந்த இமேஜ்ல என்ன பண்றேன், இன்ஸ்டால் பண்றேன். தென் set-9 அப்படின்னா என்ன அர்த்தம், set-9ன்றது ஒரு கமாண்ட், லினக்ஸ்ல வர ஒரு கமாண்ட், ஒரு இம்பார்ட்டன்ட் கமாண்ட் கூட இன்டர்வியூல நிறைய கேட்பாங்க. இது நீங்க ரியல் டைம்ல பெருசா யூஸ் பண்ணுவீங்களான்னு அது நல்லா அட்வான்ஸ் லெவல்ல பார்த்தவங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு நார்மல் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் கூட இந்த கமாண்ட் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு 2-3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற லினக்ஸ் அட்மினுக்கு இதெல்லாம் தெரியும். ஓகேங்களா, நம்ம பேசிக்கா படிக்கிறவங்களுக்கு இது இந்த தெரிஞ்சு வச்சுக்கிறது ஒரு அட்வான்ஸ் லெவல். set-9ன்றது ஒரு ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் கமாண்ட்.
எப்படி விண்டோஸ் மிஷின்ல ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் யூஸ் பண்ணுவீங்களோ அதே கான்செப்ட் தான் லினக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா செட் ஐஃபன் ஐ யூஸ் பண்ணுவாங்க. ஒரு பர்டிகுலர் ஃபைல் பாத்துல சர்ச் பண்ணி அந்த ஃபைல்ல இருக்கிறத ரீப்ளேஸ் பண்ண வைப்பாங்க. அப்ப அதுதான் இந்த இடத்துல கோலன் சாரி ஆமா கமா கிடையாதுப்பா அது அப்பாஸ்ட்ராஃபியா சிங்கிள் கோட்ஸ் கொடுத்து நான் என்ன பண்றேன் சர்ச் ஃபைல் பாத் என்னது பெர்மிட் ரூட் லாகின் ப்ராஃபிட் பாஸ்வேர்ட் அப்படின்னு இருக்கும். அதை நான் என்னவா மாத்துறேன் நான் எஸ் அப்படின்னு மாத்திருங்க. ஓகேங்களா? அது எந்த ஃபைல் பாத்துல இருக்கு? etc ssh sshd config. இந்த etc பாத்துக்குள்ள sshன்ற ஒரு டைரக்டரி இருக்கும். அதுக்குள்ள என்ன இருக்கு ssh config. அப்ப கேட்பாங்க sshல நீங்க ஏதாவது வந்து சேஞ்சஸ் பண்ணணும்னா எப்படி பண்ணுவீங்க? அப்ப அதோட ஃபைல் பாத் எங்க இருக்கும் அப்படின்னா etc குள்ள sh அதுல ssh config கேட்பாங்க. இன்டர்வியூலுமே ssh ஓட போர்ட் நம்பர் 22. அப்ப 22 போர்ட் எப்படி நீங்க சேஞ்ச் பண்ணுவீங்கன்னு கேட்பாங்க. டிஃபால்ட் போர்ட் 22 தானே. அப்ப எப்படி நீங்க அதை சேஞ்ச் பண்ணுவீங்க? அப்படி சர்வருக்குள்ள எங்க இருக்கும்? அப்ப சர்வருக்குள்ள எங்க இருக்கும் ssh sshd config அதுல எங்க இருக்கும்னு கேட்பாங்க. அப்ப அந்த ஃபைலை ஓபன் பண்ணி நீங்க பார்க்கணும் அதுல என்ன இருக்கு, அந்த ஃபைலுக்குள்ள என்ன இருக்குன்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இது வந்து ஒரு லினக்ஸ் ரோலுக்கு ஏதாவது அப்ளை பண்றீங்க, ஏன்னா நம்ம டெவாப்ஸ் இன்ஜினியர், கண்டிப்பா லினக்ஸ் தெரிஞ்சாதான் டெவாப்ஸ்ல ஒர்க் பண்ண முடியும். அப்ப இந்த கமாண்ட்ஸ்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். பேசிக் ஒரு லினக்ஸ் சிஸ்டம் அட்மினுக்கு இதெல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அப்ப etc ssh config குள்ள நான் இந்த சேஞ்சஸ் பண்ணணும்னு சொல்றேன். தென் என்ன பண்றேன் அந்த இடத்துல ஒரு பிரிண்ட் ரூட் 1 to 3 சேஞ்ச் பாஸ்வேர்ட். அந்த பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்றேன். என்னன்னு பாஸ்வேர்ட் செட் பண்றாங்க ரூட் 1 to 3. தென் ஒரு டைரக்டரி mkdir var run ssd அதை நான் cmd ல செட் இது வந்து cmd ல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகிற மாதிரி வச்சிருக்கேன். இது எக்ஸிக்யூட் ஆகும். இது என்னது யூசர் sbin ssd. இது எக்ஸிக்யூட் பண்ண கமாண்ட் மாதிரி இது. ஓகேங்களா? இது வந்து ஃபைல் பாத். இந்த sbin அப்படின்றது யாரோட ஃபைல் பாத் அப்படின்னா ரூட் யூசரோட ஃபைல் பாத். யாரோட ஃபைல் பாத்? ரூட் யூசர் sbin. இப்ப நார்மல் யூசர் ரன் பண்ற கமாண்ட்ஸ்லாம் எங்க இருக்கும் அப்படின்னா பின்ன்ற பாத்துல இருக்கும் லினக்ஸ் மிஷின்ல. ரூட் யூசர் மட்டுமே ரன் பண்ற கமாண்ட், ஒன்லி ஃபார் ரூட் யூசர் மட்டும் ரன் பண்ற கமாண்ட் எதுல இருக்கும்? sbinல. இந்த ஃபைலை நான் வந்து சேஞ்சஸ் அதான் ssd பேக்ரவுண்ட்ல எக்ஸிக்யூட் ஆகிற மாதிரி, ஏன்னா cmd கமாண்ட்ல இருக்கு, இது ரன் ஆகும் பேக்ரவுண்ட்ல. எனக்கு இந்த கமாண்ட்ஸ் இந்த ஃபைல்லாம் ரன் ஆகும். சரிங்களா? இப்ப இதுதான் நம்ம எழுதின ஒரு டாக்கர் ஃபைல். அப்ப இதை பேஸ் பண்ணி ஒரு கஸ்டமைசபிள் இமேஜ் கிரியேட் ஆகும். அந்த இமேஜுக்கு என்ன ஆக்சஸ் இருக்கு? ஓப்பன் SSH ஓட ஆக்சஸ் இருக்கும். ஸோ தட் அந்த இமேஜை பேஸ் பண்ணி கிரியேட் ஆகிற கண்டெய்னருக்கும் ஓப்பன் ஆக்சஸ் கிடைச்சிடும். சரியா? ஸோ இதுதான் சினாரியோ. இது வந்து நம்மளா ஜென்ரேட் பண்ணதுதான். இது வந்து ஒரு ப்ராக்டிக்கலா வந்து இது பண்ணது கிடையாது. இது ஒரு டாஸ்கா வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூல கேட்டது. இந்த மாதிரி வந்து சினாரியோவா வந்து பாத்தீங்கன்னா கேட்டது. அதுக்காக ரெடி பண்ண ஒரு கமாண்ட் தான் இது. அதுதான் நான் இங்க ஸ்பெசிஃபிக்கா நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். ஏன்னா இது மாதிரி நாம நிறைய டாக்கர் ஃபைல் வந்து பாத்தீங்கன்னா எழுதிக்கிட்டே போகலாம். ஒன்னொன்னு ஒரு சினாரியோல போயிட்டே இருக்கும். இப்படிதான் நம்ம இது பண்ணணும் அந்த கான்செப்ட்ஸ்லாம் கிடையாது. அவங்க என்ன சினாரியோ கொடுக்குறாங்களோ அந்த சினாரியோக்கு நம்ம எழுதிதான் ஆகணும். எப்படி எழுதணும்ன்றது தெரியும். எப்படி அதை எடுத்திருக்காங்க, எப்படி அங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க, எங்கிருந்து என்ன நடக்குது, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு இருந்தாலே போதும். மேஜர்லி அது இருந்தாலே போதும். டாக்கர் ஃபைல்ல எப்படி எழுதணுன்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஏன்னா மோஸ்ட்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா டாக்கர் ஃபைல் வந்து பாத்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் எடுத்தே நிறைய பேர் எழுதுவாங்க. இதுதான் இப்படிதான் எழுதணும் ஃப்ரம் த ஸ்கிராட்ச் இருந்தெல்லாம் இப்பெல்லாம் யாரும் எழுதுறது கிடையாது. நாட் ஒன்லி டாக்கர் ஃபைல் கிடையாது, எல்லாத்துக்குமே சொல்றேன். யாருமே ஃப்ரம் த ஸ்கிராட்ச் அது வந்து இப்போ வந்து ஒரு ரெக்குவயர்மெண்ட் வருது, அந்த ரெக்குவயர்மெண்ட்டை நம்ம பண்ணி கொடுக்கணும். ஒரு ஜென்கின்ஸ் பைப்லைனோ இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெராஃபார்ம் ஸ்கிரிப்டோ வாட் எவர் இட் இஸ், உங்களுக்கு ஒரு ரெக்குவயர்மெண்ட் கொடுத்துட்டாப்பா, எனக்கு வந்து ஒரு விபிசி ரெக்குவயர்மெண்ட்ப்பா, அதுக்கு வந்து ஒரு இதை கிரியேட் பண்ணி கொடுத்துருங்க, டெராஃபார்ம்ல ஸ்கிரிப்ட் போட்டு கொடுத்துருங்க, மாடியூல்ஸாக கொடுத்துருங்க அப்படின்ட்டான். அவ்வளோதான் ரெக்குவயர்மெண்ட். அதை நம்ம தான் என்ன பண்ணணும்? கிரியேட் பண்ணணும். அப்போ நான் போயிட்டு உட்காந்து இந்த டைம்லலாம் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெனரேஷன்ல யாருமே உட்காந்து ஃப்ரம் த ஸ்கிராட்ச்ல இருந்துலாம் யாரும் கோடு எழுதுறது கிடையாது. எல்லாத்துக்குமே கோடு எங்க இருக்கு? ஆன்லைன்ல இருக்கு. எல்லாருக்கும் என்ன தெரியணும்? அதை தேட தெரியணும். என்ன ரெக்குவயர்மெண்ட் கொடுத்துருக்கான், அந்த ரெக்குவயர்மெண்ட்டுக்கு எப்படி தேடணும், அதுக்கு எப்படி நம்மளோட இன்புட் அதில் கொடுக்கணும் அப்படின்னு தெரியணும். இது தெரிஞ்சாலே போதும், குழப்போட்டிடலாம். எல்லாருமே இப்படிதான் பண்ணிட்டு இருக்கானுங்க. என்ன அரவிந்த், கேட்டு தானே? சார் யாருன்னா ஃப்ரம் த ஸ்கிராட்ச்ல இருந்து யாராவது பண்ணிட்டு இருக்காங்களா? இப்பெல்லாம் யாருமே இப்பெல்லாம் பண்றதெல்லாம் கிடையாது.
எல்லாத்துக்குமே ரெஃபரன்ஸ் இருக்கு. ஆன்லைன்ல சர்ச் பண்ணணும். சர்ச் பண்ற டெக்னிக் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனாலே நீங்க ஐடில நல்லாவே சர்வை பண்ணிக்கலாம். அவன் கேட்டிருக்கிற ரெக்குவயர்மெண்ட்டுக்கு எப்படியாவது அதுக்கான ஏதோ கண்டென்ட்டை சர்ச் பண்ணி எடுத்து அதை ரன் பண்ணி அதுக்கான அவுட்புட்டை கொடுத்துட்டீங்கனாலே ஐடில சர்வை பண்ணிக்கலாம். அந்த சர்ச் பண்ற டெக்னிக் தான் நமக்கு மேஜரா தேவை. எப்படி சர்ச் பண்ணணும், எங்க சர்ச் பண்ணணும், ஓகேங்களா? இப்போதான் சாட் ஜிபிடி நிறைய ஏஐலாம் வந்துச்சு. முன்னாலாம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. 2 இயர்ஸ் பேக்லாம் அப்படிலாம் கிடையாது. 2-3 இயர்ஸ் பேக்லாம் கிடையாது. அப்பெல்லாம் எப்படி சர்ச் பண்ணாங்க? எல்லாத்துக்கும் ரெஃபரன்ஸ் டாக்குமெண்ட்ஸை பார்ப்பாங்க. ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு, ஓகேங்களா? அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிளாக்ஸ் இருக்கும். அந்த பிளாக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா படிப்பாங்க. அந்த பிளாக்ஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ரியல் டைம் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அவங்களோட ரியல் டைம்ல ஃபேஸ் பண்ண திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா பிளாகா வந்து பார்த்தீங்கன்னா எழுதி வச்சிருப்பாங்க. அதில் வித் ஸ்க்ரீன்ஷாட்டோடவே இருக்கும். அப்போ அதில் என்ன மாதிரி கமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க? medium.com அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? medium.comன்னு வேணா கூகுளில் வேணா போய் பாருங்க. அதில் ஏகப்பட்ட கண்டென்ட் இருக்கும். ஏகப்பட்ட medium.com அப்படின்னு சொல்லி medium.com அப்படின்னு போய் சர்ச் பண்ணீங்கன்னா நிறைய பிளாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வித் பிக்சர்ஸோட நிறைய கண்டென்ட் வந்து அதில் இருக்கு. நான் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைபர் செக்யூரிட்டிஸோட இது பண்ணியிருந்தேன். ஒரு ஹேக்கிங் ஒரு இது நான் பண்ணியிருந்தேன். நானே பண்ணியிருந்தேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் வந்து அந்த பிளாகை பார்த்து தான் பண்ணேன் நான். அவனே எல்லா கமெண்ட்ஸு எல்லாமே கொடுத்துருந்தான். நான் அதை அப்படியே எடுத்து ரெப்ளிகா பண்ண ட்ரை பண்ணேன். ஒர்க் அவுட் ஆச்சு. நான் வந்து என்ன பண்ணேன்னா என் சர்வரே நானே வந்து ஒரு வைரஸை கொடுத்து கிராஷ் பண்ண ட்ரை பண்ணேன். கிராஷ் ஆச்சு. அதுக்கு எல்லாத்தையுமே நான் வந்து பிளாக் தான் படித்தேன். எனக்கு அதுக்கு வீடியோவே கிடைக்கல. உங்களுக்கே தெரியும் சைபர் செக்யூரிட்டிஸ்க்குலாம் வீடியோ கிடையவே கிடையாது. தெரியும் இல்லையா? ஏன்? ஏன்னா செக்யூரிட்டி. நீங்க அதை ஏதாவது கத்துக்கிட்டு நீங்க ஏதாவது பண்ணி லாஸ்ட்ல ஏதாவது ஆச்சுன்னா யார் மேல பொறுப்பு? நீங்க தான் மாட்டுவீங்க. அப்ப அதுக்கு வேணா பிளாக்ஸ் இருந்தது. அந்த பிளாக்ஸை வந்து சர்ச் பண்ணி நானே வந்து ஒரு இதை ட்ரை பண்ணேன். சிம்பிள். நான் வந்து ஒரு ரேட் அட்டாக் அப்படின்னு ஒன்று ட்ரை பண்ணேன். ரிமோட் ஆக்சஸ் ட்ராஜன் அப்படின்னு ஒரு சினாரியோ. ஒரு வைரஸை ஒன்று கிரியேட் பண்ணி அந்த வைரஸை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிடிஎஃப் ஃபைல் மாதிரி நான் மாத்திட்டேன். யார் பார்த்தாலும் அதை பார்க்கும்போது எப்படி தெரியும்னா ஒரு பிடிஎஃப் ஃபைல் மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? அந்த பிடிஎஃப் ஃபைலை இப்போ நான் யாராவது மொபைலுக்கோ இல்லைன்னா ஏதோ ஒரு அன்செக்யூர் வெப்சைட்ல இருக்கு, ஒரு செக்யூரே இல்லாம ஒரு வெப்சைட் இருக்கு அப்படின்னா அந்த வெப்சைட்ல நான் வந்து லோட் பண்ணிட்டேன்னு வைங்களேன். இன்கேஸ் அந்த வெப்சைட்ல போயிட்டு ஏதாவது ஒரு கண்டென்ட் ஏதோ ஒரு யூசர் டவுன்லோட் பண்ணிட்டாரு அப்படின்னா அந்த நான் வச்சிருக்க அந்த மேல்வேரும் கூடவே டவுன்லோட் ஆகும். அப்ப அவரு அது ஒரு பிடிஎஃப் ஃபைலா நினைச்சு அதை எக்ஸிக்யூட் கிளிக் பண்ணிட்டாரு அப்படின்னா அவரோட சர்வர் ஆக்சஸ் எல்லாமே எனக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் நான் ட்ரை பண்ணேன். அந்த மாதிரி வந்து எல்லாத்துக்குமே ஒரு கான்செப்ட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? எல்லாமே ரெஃபர் பண்ணி படிக்கிறது தான். ஸோ அதே சினாரியோஸ்ல தான் நம்ம வந்து இந்த டாக்கர் ஃபைல் எழுதியிருக்கோம். இதை நம்ம ரன் பண்ணலாம். காப்பி. இங்க நான் என்ன பண்றேன்? ஆல்ரெடி நம்ம அந்த டாக்கர் ஃபைல் இருக்கு. அந்த டாக்கர் ஃபைல் கண்டென்ட்டை தூக்கிட்டு நம்ம கண்டென்ட்டை ஆட் பண்ணிப்போம். shift:% D and content copy paste shift:wq save. என்ன கமாண்ட்? docker build -t file name. அதே நேமே கொடுப்போம். container access :1.0 இல்லைன்னா 1.1 இல்லைன்னா 0.1 ஏதோ ஒன்று கொடுப்போம். ஓகேங்களா? /root அவ்வளோதான் கொடுத்து கண்டெய்னர் கிரியேட் ஆகும். சாரி, இமேஜ் கிரியேட் ஆகும். எக்ஸிக்யூட் ஆகட்டும், வெயிட் பண்ணுங்க.
வந்துச்சா முடிஞ்சிச்சா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் திங் நம்ம என்ன பண்ணலாம்னா டாக்கர் இமேஜஸ் செக் பண்ணுவோம். ஐ கெட் த டாக்கர் இமேஜ். நான் வந்து என்னோட டாக்கர் இமேஜ் நான் வந்து எடுத்துட்டேன். ஓகேங்களா? இப்போ இந்த டாக்கர் இமேஜ் வச்சு நான் என்ன பண்றேன், ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ண போறேன். ஸோ அந்த கண்டெய்னர்ஸுக்கு நான் வந்து கமாண்ட்ஸ் ரன் பண்றேன். நான் என்ன பண்றேன்னா கண்டெய்னர்ஸ்க்கான கமெண்ட்ஸ். இதுல என்ன மென்ஷன் பண்ணியிருக்கேன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கமெண்ட்ல டாக்கர் ரன் இன்புட் டிட்டாச்சா? இங்க டிட்டாச்லாம் வந்துதாங்க. ஓகே. ஐஃபன் இன்புட். ஓகே ஓகே. போர்ட் ஃபார்வர்டிங் நம்பர்ஸ் -v. இதுதான் வால்யூம் ஃபிளாக். ஓகேங்களா? எந்த வால்யூமை நான் சிங்க் பண்ண போறேன்றதை இங்க மென்ஷன் பண்றேன். எந்த வால்யூமை சிங்க் பண்ண போறேன்? யூசர் லோக்கல் அப்பாச்சி இந்த லாக்ஸ்ன்ற வால்யூம் இந்த டைரக்டரியை தான் நான் வந்து சிங்கிங்க்கு செட் பண்ண போறேன். யூசர் லோக்கல் அப்பாச்சி அதுக்குள்ள என்ன இருக்கு, லாக்ஸ் அப்படின்ற ஃபைல் இருக்கு. இதுதான் நான் வால்யூம் சிங்க்ரனைசிங்ல செட் பண்றேன். என்ன கொடுக்குறேன், வெப் சர்வர் HTTPன்னு செட் பண்றேன். நேம் வந்து கண்டெய்னருக்கு வந்து நேம் வந்து வெப் சர்வர் HTTPன்னு செட் பண்றேன். ஓகே. இந்த வால்யூம் வந்து எனக்கு சிங்க் ஆக போகுது. ஆனா இன்னும் நான் யார் கூட சிங்க் ஆகணும்ன்றதை நான் மென்ஷன் பண்ணல. ஒன்லி சிங்க் மட்டும் தான் செட் பண்ணியிருக்கேன். அப்ப எனக்கு ஒரு கண்டெய்னர் கிரியேட் ஆயிடுச்சு. அகைன் நான் இன்னொரு கமாண்ட் ரன் பண்றேன். அகைன் இந்த கமாண்ட் பாருங்க. இந்த கமாண்ட் என்ன இருக்கு, இந்த கமாண்ட்ல என்ன இருக்கு, அதே தான். ஆனா இந்த இடத்துல 2223 நேம் என்ன நம்பர் எதாவது வச்சுக்கோங்க, 24 கூட வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா SSH இருக்கு, ஏன்னா SSH வழியா தான் கனெக்ட் பண்ண போறோம். இங்க என்ன கொடுத்துருக்கேன், ஐஃபன் வால்யூம் ஃப்ரம். எங்க இருந்து வால்யூம் வரப்போகுது, எங்க இருந்து வரப்போகுது, வெப் சர்வர் கண்டெய்னரோட நேம். தென் யாரு கூட கனெக்ட் ஆகுது, RO கண்டெய்னர் ஆக்சஸ். ஓகேங்களா? ROன்னா என்ன அர்த்தம், ரீட் ஒன்லி. ஓகேங்களா? ROன்னா ரீட் ஒன்லி. ஓகேங்களா? ஸோ கண்டெய்னர் ஆக்சஸ் வெர்ஷன் வந்து 0.1 டேகோட கொடுக்கணும், இல்லைன்னா எரர் அடிக்கும். ஓகேங்களா? டேகோட கொடுத்து என்டர் அடிச்சேன் அப்படின்னா இன்னொரு கண்டெய்னர். இப்போ இந்த ரெண்டு கண்டெய்னரும் எனக்கு இப்போ வந்து இதுக்காண்டதை செக் பண்ணிக்கிறேன், இருக்கு ரெண்டுமே இப்போ வந்து எனக்கு இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, யூ டூ ஒன் திங், நான் வந்து டாக்கர் பிஎஸ் கொடுக்குறேன். டாக்கர் exec -it container id bin bash அப்படின்ற இந்த கண்டெய்னரை ஓபன் பண்றேன். ஓகே, bin bash அப்படின்ற கண்டெய்னர் ஓபன் பண்றேன். நான் இந்த கண்டெய்னருக்குள்ள இருக்கேன். இதுல நான் லாக்ன்ற ஃபைல் பாத்க்குள்ள இருக்கணும், ஏன்னா இதுதான் வால்யூம் சிங்க்ரனைசிங்ல நான் செட் பண்ணது. சரியா? இப்ப அகைன் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நான் உங்ககிட்ட இந்த டாக்கர் சர்வரோட ஐபி அட்ரஸை நான் உங்ககிட்ட கொடுக்குறேன், சாட் பாக்ஸ்ல போடுறேன். நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இப்ப யாராவது இதுல வச்சிருக்கீங்க, குட்டி வச்சிருக்கீங்க அப்படின்னா குட்டி ஓபன் பண்ணி நான் எப்படி பண்றேனோ அதே மாதிரி பண்ணுங்க. நான் குட்டி ஓபன் பண்றேன், ஐபி அட்ரஸ், போர்ட் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா என்ன போர்ட் நம்பர் கொடுக்கணும், 2223. ஓகேங்களா? போர்ட் நான் இங்க செட் பண்றேன். ஓபன் SSH அது ஆட்டோமேட்டிக்காவே எடுத்துக்கும். நான் போர்ட் எந்த போர்ட் வழியா கனெக்ட் பண்ண போறேன், 2223. கொஞ்சம் அப்பியரன்ஸ் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் பெருசா காமிக்கிறதுக்கு அப்பியரன்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நீங்க போர்ட் நம்பர் 2224ல பாத்துருங்க. 2224 வச்சிருந்தேன். சரியா? ஓகே, தேங்க் யூ. 2224 கொடுக்கணும். ஓகே, தேங்க்ஸ். அப்ப சேஞ்சஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் அந்த போல்டு மட்டும் மாத்திட்டு இந்த பாஸ்வேர்டு எதுவுமே இந்த கீபேர் அதெல்லாம் எதுவுமே தர சொல்லல. ஜஸ்ட் கண்டெய்னர் ஐபி அட்ரஸ், போர்ட் ஃபார்வர்ட் நம்பர் கொடுத்துட்டு ஓபன் மட்டும் கொடுக்குறேன், அவ்வளவுதான். இதுக்கு யூசர் நேம் வந்து பாத்தீங்கன்னா ரூட் 123. அதுதான் நான் அந்த இமேஜ்ல நான் செட் பண்ணது. இப்ப பாத்தீங்கன்னா வெல்கம் டு கனெக்ட் ஆகுதா? இப்ப இங்க பாருங்க, இதோட ஐடி பாருங்க, இதோட ஐடி என்ன இருக்கு, இதோட ஐடி என்ன இருக்கு. இப்ப யாராவது இப்ப ஆன்லைன்ல யாராவது கனெக்ட் பண்ணி பார்த்துருக்கீங்களா? இப்ப நான் வந்து என் சர்வர்ல இருக்கேன், உங்களுக்கு காமிக்கிறேன், உங்களுக்கு டவுட் இருக்கலாம். இப்ப யாராவது இப்ப குட்டி வச்சிருந்தீங்க அப்படின்னா, இப்ப நான் சின்ன பண்ண அதே சினாரியோ பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இப்ப அவங்க குட்டியில அங்க கனெக்ட் ஆயிருக்கா? கனெக்ட் ஆயிடுச்சா? அப்ப
என் சர்வர்ல இருக்கிற இந்த கண்டெய்னர் இப்ப அங்க பாத்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த HTTPD கண்டெய்னருக்குள்ள இருக்கிற இந்த ஃபைல் பாத் வந்து சிங்க்ரனைசிங்ல இருக்கு. ஓகேங்களா? அப்ப இந்த ஃபைல் பாத்தோட லொகேஷன் நான் அப்படியே காப்பி பண்றேன். இதையும் உங்களோட சாட் பாக்ஸ்ல போடுறேன். இத CD அந்த ஃபைல் பாத்தோட போட்டு என்டர் அடிங்க. CD இந்த ஃபைல் பாத்தோட போட்டு என்டர் அடிங்க. அதாவது சேஞ்ச் டைரக்டரி அப்படின்ற மாதிரி செட் பண்றேன். CD போட்டு என்டர். சிங்க் ஆயிருக்கா? இப்ப வந்திருக்கா? இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இப்ப இந்த கண்டெய்னருக்குள்ள VI கமாண்ட் ஒர்க் ஆகுமானா ஒர்க் ஆகாது. ஏன்னா நான் அந்த பேக்கேஜ் இன்ஸ்டாலே பண்ணல. நான் எது மட்டும் தான் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். ஓப்பன் SSH தான் போட்டு வச்சிருக்கேன். அதனால அது வராது. அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, சும்மா ஒரு எக்கோ கமாண்ட் யூஸ் பண்ணி நான் என்ன பண்றேன்னா டபுள் கோட்ஸ்ல ஹாய் எவ்ரிஒன் அப்படின்னு போட்டு அதை ஒரு இண்டெக்ஸ் டாட் ஃபைலா சேவ் பண்ணிடுன்னு சொல்றேன். ஒரு இண்டெக்ஸ் டாட் ஃபைலா சேவ் பண்ணிடு அப்படின்னு சொல்றேன். எல்எஸ் கொடுத்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு இண்டெக்ஸ் ஃபைல் இருக்கு. இப்போ இதே ஃபைல் இப்போ இந்த கண்டெய்னர்லயும் இருக்கும். இருக்கா? இருக்கு ப்ரோ, எனக்கு ஆன்லைன்லயே வந்துருச்சா? அப்ப அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அதை நீங்க எடிட் பண்ண ட்ரை பண்ணுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இதுல போயிட்டு நான் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரிமூவ் பண்ண ட்ரை பண்றேன். RM-F அப்படின்னு கூட ஃபோர்ஸ் ரிமூவ் கூட கொடுத்து ட்ரை பண்றேனே, என்ன வருது? பண்ண முடியாது. ஏன்னா பிகாஸ் அந்த கண்டெய்னருக்கு ரீட் ஒன்லி ஆக்சஸ் தான் இருக்கு. சரியா? பண்ண முடியுதா அவங்களால? அப்ப என் சர்வருக்குள்ள இருக்கிற ஒரு கண்டெய்னர்ல இருக்கிற இந்த ஃபைலை இன்னொரு கண்டெய்னர் வழியா வெளியில இருக்கவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? பார்த்துட்டு இருக்காங்க, வியூ பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப நான் இதுக்குள்ள என்ன கண்டென்ட் போட்டாலும் அவங்களால என்ன பண்ண முடியாது? வியூ பண்ணி பார்க்க முடியும். ஆனா அதை என்ன பண்ண முடியாது? எடிட் பண்ண முடியாது, சேஞ்சஸ் பண்ண முடியாது. சரியா? கிளியரா? ஆன்லைன் தெரியுதுங்களா? வியூ பண்ணி பாத்தீங்களா? ஓகேவா? சோ இதான் சினாரியோ. ஓகே, சோ அந்த நான் அந்த மேஜரா அந்த டாக்கர் ஃபைலுக்காக தான் இந்த சினாரியோவை நம்ம எடுத்தோம். ஓகேங்களா? இதுல வந்து ஒரு சினாரியோஸ்க்கு ஏற்ற மாதிரி டாக்கர் ஃபைல் எழுதிக்கிட்டே போகலாம். ஓகேங்களா? இது ஒரு ஒன் ஆஃப் த சினாரியோ. இது ஒரு இன்டர்வியூல வந்து கேட்ட ஒரு சினாரியோன்றதுனால அதை நாங்க எடுத்து அதை நாங்க வந்து ஒரு டாக்கர் ஃபைலா எழுதி அதை எப்படி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். மேஜரா அந்த டாக்கர் ஃபைல் எக்ஸ்பிளனேஷன் தான் நமக்கு மெயினா தேவை. அதுல என்ன எழுதியிருக்கு, எப்படி நம்ம அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பேசணும். இப்போ நான் எப்படி அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். இதே மாதிரி உங்களுக்கும் ஒரு டாக்கர் ஃபைல் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை நீங்க என்ன பண்ணணும்? எக்ஸ்பிளைன் பண்ணணும். அது என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க, என்ன கைண்ட் ஆஃப் திங்ஸ் நாங்கள் கொடுத்துருக்காங்க, இன்புட் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க, என்னென்ன ஃபைல்ஸ் அதில் காப்பி பேஸ்ட் பண்ணுற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க, என்ன வந்து என்ட்ரி பாயிண்ட்ல போட்டு வச்சிருக்காங்க, இது எல்லாமே நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதை வந்து எழுத சொல்றாங்கனாலும் நம்ம எழுதணும். என்னன்னு சொல்றாங்களோ அதை நம்ம எழுதணும். சரியா? ஸோ இதுதான் திங்ஸ். கிளியரா? ஆன்லைன் ஓகே, ஸோ டன். இப்போ இதே சினாரியோ அண்ட் அதே மாதிரி நான் சொன்ன அந்த கொஷின்ஸ் இது எல்லாத்தையுமே நீங்க வந்து அந்த கொஷின்ஸை நீங்க தியரிட்டிக்கலா பார்த்தா கூட ஓகே தான். நீங்க தியரிட்டிக்கலா அண்ட் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான கொஸ்டின் ஒன்று ஆட் பண்ணிடுறாங்க. அது இன்டர்வியூல இன்னொரு முக்கியமான கொஸ்டின் கேட்பாங்க. என்னன்னா ஹவு டு ரெடியூஸ் தி டாக்கர் இமேஜ் சைஸ். ஹவு டு ரெடியூஸ் தி, இது ரொம்ப இம்பார்ட்டண்டா கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். டாக்கர் இமேஜ் சைஸ் எப்படி நீங்க ரெடியூஸ் பண்ணுவீங்க, என்னென்ன மெத்தட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணலாம். ஸோ எப்படின்னா இப்போ டாக்கர் ஃபைல் எழுதும் போது நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே மல்டிபிள் டாக்கர் ரன் கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணேன் இல்லையா. நான் இந்த இடத்துல நான் வந்து மல்டிபிள் ரன் கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி நான் பண்ண சினாரியோவை இதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சிங்கிள் ரன் கமெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸை பக்கத்துலேயே ஆட் பண்ணி பண்ணலாம். அதனால எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா லேயர்ஸ் வந்து கம்மியாகும், கமெண்ட்ஸ் வந்து எனக்கு கம்மியாகும். அப்போ டாக்கரோட ஃபைலோட கண்டென்ட்டும் உங்களுக்கு என்ன ஆகும்? கம்மியாகும். அப்போ அது ஈஸியாக இன்னும் எனக்கு என்ன ஆகும்? ஃபாஸ்டராக கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதனால எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இமேஜோட சைஸ் வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ எதுக்காக ஒவ்வொரு சைஸ்ல இருந்தது அப்படின்னா ஒவ்வொரு மெமரிஸ் அண்ட் ஒவ்வொரு ஸ்டோரேஜ் அதை யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிக்கும். அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எப்படி மெமரியை வந்து கன்சியூம் பண்றதை கம்மி பண்ண வைக்கலாம், என்னென்ன மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணலாம். ஸோ அப்போ வந்து மல்டி ஸ்டேஜ் டாக்கர் ஃபைல் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஒரே ஃபைல் டாக்கர் ஃபைல்லே மல்டிபிள் ஸ்டேஜஸ், மல்டிபிள் ஃப்ரம் கமெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ரம் வச்சிருந்த மாதிரி இன்னொரு ஃப்ரம், அந்த மாதிரி மல்டிபிள் ஃப்ரம்ஸ் வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிரியேட் பண்ணுவாங்க. அப்ப ஒரே டாக்கர் ஃபைல்ல நீங்க வந்து மல்டிபிள் இமேஜஸ் கிரியேட் பண்றதுக்கு ட்ரை பண்ணணும்.
அப்பயும் உங்களால என்ன பண்ண முடியும், இமேஜோட கண்டென்ட்ஸை கம்மி பண்ண வைக்க முடியும். ஸோ இந்த மாதிரி என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்கு சொல்லுங்க. ம் ம் ஃப்ரம் ஆல்பைன் அதான் மல்டி ஸ்டேஜ். மல்டிபிள் ஃப்ரம்ஸ் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா ரன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அப்பயும் உங்களுக்கு வந்து டாக்கர் இமேஜஸ் வந்து ரெடியூஸ் பண்றதுக்கு சான்சஸ் நம்ம பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய என்னென்ன வேற என்னென்னலாம் மெத்தட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதையும் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் என்னென்ன இருக்கு அப்படின்னு. அவ்வளவுதான். இதை தாண்டி டாக்கர்ல பெருசாலாம் கேட்க மாட்டாங்க. மேஜர் 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 கொஸ்டின் என்னன்னு, டாக்கர் ஃபைல் எழுத தெரியுமா? சரிங்களா, டாக்கர் ஃபைல் எழுதி காட்டுங்க, அவ்வளவுதான். சரிங்களா. தென் ரொம்ப முக்கியமான கொஸ்டின், என்ட்ரி பாயிண்ட் டு சிஎம்டினா என்ன, இதுல மேஜரா இதை தெரிஞ்சுக்கிட்டா போதும். தென் டாக்கர் கமாண்ட்ஸ், தென் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆஃப் டாக்கர் ஸ்வாம் அண்ட் கியூபனிட்ஸ். இதுதான் ரொம்ப டாப். மீடியம் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்கர் நெட்வொர்க்ஸ்னா என்ன, தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாக்கர் கம்போஸ்னா என்ன, ஏதாவது எழுதியிருக்கீங்களா, டாக்கர் வால்யூம் கமாண்ட்ஸ் என்ன, இந்த மாதிரி. இது வந்து மீடியம் கொஸ்டின்ஸ். ரொம்ப ரேர் கொஸ்டின், டாக்கர் கம்போஸ் எக்ஸிக்யூட் பண்ற கமாண்ட் என்ன. இப்போ ஒரு டாக்கர் ஃபைல் எழுதிட்டீங்கன்னா அது எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க, அதுக்கு ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணுவாங்க. அது நான் இங்கே கூட மென்ஷன் பண்ணியிருக்கேன், இங்கே கூட இருக்கும் பாருங்க, நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பேன். இங்க பாருங்க டாக்கர் கம்போஸ் இருக்கா, இங்கே நான் மென்ஷன் பண்ணிருப்பேன் டாக்கர் கம்போஸ் டாட் யாமல். எங்க டவுன்லோட் பண்ணணும், எங்க இன்ஸ்டால் பண்ணணும், எல்லாமே இங்கே நான் மென்ஷன், அதுக்கான கோடுமே நான் உங்ககிட்ட கொடுத்துருவேன். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்க. இங்கே எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் நான் இது என்னோட டாக்குமெண்ட் இது ஒன் பை ஒன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டாக்கர் நெட்வொர்க் என்னென்ன ஸ்டேட்டஸ் இருக்குன்னா என்ன கமாண்ட், டாக்கர் நெட்வொர்க் இன்ஸ்பெக்ட். ஸோ என்னென்ன கமாண்ட்ஸ் இருக்கு, வித்தவுட் ஐபி, பிரிட்ஜ் நெட்வொர்க், ஹோஸ்ட் நெட்வொர்க், இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் ரெஃபர் பண்ணாலே யூ கேன் கெட் ஐடியா, நிறைய ஐடியாஸ் இருக்கும். அண்ட் அதே மாதிரி நான் ஒரு கேண்டிடேட்டுக்காக நாங்கள் வந்து ஒரு டாஸ்க் பண்ணும்போது அதை நான் எடுத்து வச்ச நோட்ஸ் ஒன்று இருக்கு, ரியான் டாஸ்க் அப்படின்னு ஒன்று போட்டிருக்கோம் பாருங்க. இங்கே பாருங்க, பேஸ் இமேஜ் என்ன எடுத்திருக்கேன், என்ன பேக்கேஜ் கொடுத்துருக்கேன், என்ன செட் பண்ணியிருக்கேன். இதை வந்து ஒரு இமேஜ், இது வந்து ஒரு பேஸ் இமேஜ். இந்த பேஸ் இமேஜ் எடுத்து இதை ஒரு கண்டெய்னராக ரன் பண்ணி அந்த இமேஜை நாங்கள் வந்து டாக்கர் ஹப்ல சேவ் பண்ணுவோம். இது ஒரு ரீசன்ட் இதில் கேட்ட ஒரு டாஸ்க் இது. இப்போ இதில் நான் இந்த இதில் நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. என்னென்ன மென்ஷன் ஆயிருக்கு, என்னென்ன கமெண்ட்ஸ் இங்கே மென்ஷன் ஆயிருக்கு அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்றது. சரியா, இதெல்லாமே டாஸ்க், இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா. இங்கே இதுலேயே மல்டிபிள் இன்னும் சில இதுவும் இருக்கு, டாக்கர் ஃபைல், டாக்கர் கம்போஸ், ஏபிஐ கேட்வே வித் கியூபனெட்ஸ், எல்லாமே இதில் இருக்கு. இது கண்டென்ட்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு நிறைய கண்டென்ட்ஸ் இருக்கும். சரியா, கிளியரா? கிளியர். ஓகே, ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்றேன். ஸோ ஃபர்தரா ஏதாவது டவுட் இருக்குன்னா கேளுங்க, ஆர் எல்ஸ் கிளாஸ் இஸ் டன். அண்ட் அதே